NVIDIA CEO அப்படி ஆசீர்வதிக்கிற மாதிரி போன வீக் ஈவென்ட். அவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரு? நான் என்ன கேட்குறேன், அந்த மாடலே தான் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்கா? எஸ், கரெக்டாக நம்ம தலைவங்க அக்டோபரில் ராக்ஸ்டார் கேம்ஸ் GTA 6 லான்ச் பண்ணுவான். இருக்கிற ஸ்டாக்கு மட்டும் வித்துட்டு இல்லைன்னாலும் பரவாயில்ல இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணி 80,000 ரூபாய்க்கு PS5 மாத்திரானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சாம்சங் காட்டில் மழை தான் இனிமே. ஜாலி தான். ஆப்பில் ஃபாலோ பண்ணி ஏர்னு விட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஏர்னு பேசிட்டு இருந்தோம். போவோம் எட்ஜுன்னு ஒன்று விட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. S25 எட்ஜ் எடுத்து வச்சுட்டு உட்காந்துப்பாங்க ஒரு கேங்கு. உட்காந்துட்டு வி மிஸ்டு திஸ் ஜெம், சரியா, எனக்கு இதுதான் தெரியணும், இந்த கேங்கை மட்டும் நீ கண்டுபிடிச்சு எனக்கு அட்ரஸ் போட்டு கொடுக்குற. அப்போ ஈரான் மேல குண்டு போடல, கத்தார்ல குண்டு போடல, $US என்ன இருந்தது. இதுதான் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா போதுங்கிறேன். சம்பந்தமே இல்லாம பேசுறது. எல்லா இடத்துலயுமே நல்லது இருக்கு, ஆனா அந்த நல்லதை தாண்டி பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா வெறும் அந்த சொல்லுவோமே பில்டப் அது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆமா, சோ அதே தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. மீடியா டெக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நாள் ஆப்பிள் வந்து கொண்டு வாங்க அன்னைக்கு கஸ்டமராமா இல்ல கஸ்டமரெல்லாம் ஆப்பிள் வாய்த்து அங்க இருக்கிறத ஒரு ரவுண்ட் தான். ஏய் ரொம்ப டார்ச்சரா இருக்குடா நிஜமா. இது வந்து எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. கடைசியில அடி வாங்குது யாரு? நம்ம தான். பாத்தீங்களா, நம்மால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். எப்படி இருக்கு தெரியுமா, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறாங்க. NVIDIA CEO அப்படி ஆசீர்வதிக்கிற மாதிரி போன வீக் ஈவென்ட். அவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரு? கிளையன்ட்ஸ் தான். எங்க ஆசீர்வதிக்கிறாரு? கூகுள், அமேசான், AWS, மைக்ரோசாஃப்டோட கோபைலட் எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிற மாதிரியா இருக்கு. யூஸ் பண்ணுங்க AI அப்படின்ட்டு. எப்படி இருக்குன்னா, எனக்கு பசிக்கவே இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது, பொதுவாக உனக்கு பசிக்கு வந்தா வச்சுக்க என்ன பண்றது, எதை எடுங்க ஒரு AI டேக் போட்டுட்டேன் அப்படின்னா அதுல வர PCB, அதுல வர RAM, அதுல வர சாஃப்ட்வேர் எல்லாத்துக்கும் ரைட். எனக்கு சின்ன கொஸ்டின் தான் இருக்கு. ஓகே, ஹானர்லையும் ஹுவாவிலையும் ஃபோன் வரும்போது அந்த ஃபோனில் வந்து AI அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஃபீல்ட் ஆஃப் வியூ நம்ம எதாவது பார்க்குறோம், அதில் வந்து சப்ஜெக்ட் ஏதாவது வருது அப்படின்னா அது சொல்லும் AI ஃபோகாஸ், AI ஐடென்டிஃபிகேஷன். சைடில் ஒரு இலை சிம்பிள்லாம் வரும், என்னன்னா நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு. அதுலேயே சில ஜோக்லாம் நடந்திருக்கு. நான் வந்து ஃபோனாக இருக்கும்போது ஹுவாவியோட P20 Pro எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதில் AI உண்டு. ஓகே, அது நான் என்ன பண்ணேன், ஒரு ஆடை காமிச்சேன், அது டாக் ஸ்பாட்டட் அப்படின்னு. என்னடா சொல்ற அப்படிதான் இருந்தது. பட் எனக்கு என்ன இப்போ ஃபீல் ஆகுதுன்னா, அந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஏஐல எனக்கு ஃபன்னும் ஜாலியும் இருந்தது, ஜாய் இருந்தது. இப்போ எனக்கு என்ன, இப்போ நாங்க எல்லாத்துலயும் ஸ்டார் வாட்டர் மார்க் போட்டு கொடுக்குறோம். அது ஓகே, இன்ஸ்டாகிராம்ல வந்து மாடல்ஸை காட்டுறோம், அதுக்கு வந்து அந்த மாடலே யூஸ் பண்ணி இன்னொரு 10,000 மாடலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மாடல் ஏங்க டூப்ளிகேட் ஃபேக் மாடல் ரெடி பண்ணிருக்காங்களா. இவன் வேற சொல்றான், நம்ம சுரேஷ் ப்ரோ வேற என்னன்னா ஆமாங்கன்றாரு, ஃபேக்கா யூஸ் பண்ணி ஃபுல்லா வந்து எப்படின்னா நல்ல கிளாமராட்ட இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான போட்டு அந்த மாடலே யூஸ் பண்ணி அந்த மாடலுக்கே வந்து ஃபாலோவர்ஸ் உண்டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி பயங்கரமா வரும் இன்ஸ்டாகிராம்ல. ஆக்சுவல் மாடலுக்கு ஃபாலோவர் இல்லை அந்த அளவுக்கு. படமும் இல்லை, இப்போ யாரும் பார்க்கறதும் இல்லை, எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடின்னு மாறிட்டாங்க, படத்துக்கும் யாரும் போறது இல்லை. அதனால இப்போ இந்த மாதிரி மாறிட்டு. கரெக்டா, ஆக்சுவல் மாடலுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் ஏஐ வச்சு அவனோ ஒருத்தன் ஹார்வெஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கான். அதுவும் வந்து பர்ஃபெக்டா அந்த ஃபேஸு லைட்டிங்கு, இந்த வேர்த்து லைட்டா வரும் பார்த்தீங்களா, ரியலாக நம்ம பார்க்குது அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் பண்றாங்க. எல்லாமே பர்ஃபெக்டான. சரி, இது இப்போ யாராவது கேஸ் போட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்போ அந்த மாடலே கேஸ் போடுறாங்க, ஏங்க அது நானே வேற இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியதான், நம்ம எப்பவும் பண்றது தானே. சரி, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கிட்டு இருந்தவங்க நிலைமை அதுவே மாடல் தாங்க. பல வருஷம் அந்த மாடல் யூஸ் பண்ணி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுது, 10 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி. நான் என்ன கேட்குறேன், அந்த மாடலே தான் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்கா? எஸ், அந்த மாடல்லே ஒரு ஸ்கேமு. அந்த மாடலுக்கு ஃபாலோவர்ஸ் இவ்வளோ பேர் கவுண்ட் இருக்காங்கன்னு பண்ணுறதே ஒரு ஸ்கேம் தான். அப்போ மொத்தம் அந்த மாடல்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக் அக்கௌண்ட். ஆமாம், அந்த மாடலுக்கு ஃபேன் சொல்லி அக்கௌண்ட் வருது, அவங்களும் ஃபேக் அக்கௌண்ட் தான். அதை நம்பி சில பேர் போய் ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஏமாந்துடுறாங்க, ஏமாளிகள். எஸ், அப்போ அவங்கெல்லாம் வந்து மாதம் 500 ரூபா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ், ஆனால் அது ஏஐ. ஆமாம், இவங்களே ப்ராம்ப்ட் கொடுத்து இவங்க வீட்லயே வர வைக்கலாம். எஸ், அதுக்கெல்லாம் தான் நாங்கள் நம்ம காசு கட்டிட்டு இருக்கோம். புதுசாக வர லான்ச்சுக்கெல்லாம் 10,000, 40,000, 50,000 ஏற்றுறது. நேற்றுக்கு PS5 வர சோனி தலைவர் வந்து ஒரு $100 ஏற்றிட்டாங்க. என்னடி வந்தப்போ அது வந்து என்னடானா டிஸ்கெல்லாம் போட்டு யூஸ் பண்ணோன்னா 50,000 சொன்னீங்க, டிஸ்கெல்லாம் இல்லாமல் டிஜிட்டல் வாங்குறதா இருந்தால் 40,000 சொன்னீங்க. இன்னைக்கு என்னடா எவ்வளோ இப்போ இந்த டிஜிட்டல்? இப்போ வந்து 54,999 இருக்கு. ஆனால் இது வந்து ஸ்டில் அதே பழைய ப்ரைஸ் தான், 5,000 உங்களுக்கு அந்த சம்மர் சேல் ஆஃபர் போயிட்டு இருக்கும். இப்போ என்னன்னா, இப்போ வந்து யூஎஸ்ல நேற்றுக்கு சோனியோட அஃபிஷியல் பிளாகே போட்டாங்க, $650 வந்து பேஸ் PS5 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஈவன் ப்ரோ அந்த கன்சோல் லெவலில் இருக்கிற அதுக்குமே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, $649. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அதில் கிளியராக போட்டிருக்காங்க, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் யூஎஸ், மற்ற மார்க்கெட்ஸ் வந்து அவங்கவுங்க விருப்பம் அப்படின்னு போட்டாங்க.
ரொம்ப கஷ்டம் போல இருக்கு எப்படியே போச்சுன்னா. இப்போ என்ன ஆகும்னா அடுத்த மாதம் மேபி நம்மளுக்கும் ஏற்றிடுவாங்க ஸ்லோவாக. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது 60K அப்படி கொண்டு வந்துடுவாங்க நைஸாக PS5. அப்புறம் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க ஸ்டாக்கை ப்ரொடக்ஷன் போட்டு. கரெக்டாக நம்ம தலைவங்க அக்டோபரில் ராக்ஸ்டார் கேம்ஸு GTA 6 லான்ச் பண்ணுவான். இருக்கிற ஸ்டாக்கை மட்டும் விற்றுட்டு இல்லைன்னாலும் பரவாயில்ல இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணி 80,000 PS5 மாத்திரானா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். பிசி வாங்க முடியாது, ரேமும் வாங்க முடியாது. 40,000 16GB ரேமு. 8,000 இருந்தது, இப்போ 40,000 வெறும் 16GB ரேம் DDR5. பார்த்துங்க எங்கே இருக்கும்ன்ட்டு. இல்லை நேற்று ஒரு பையன் போட்டிருந்தான், நான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று வாங்கியிருந்தேன். ஓகே. SSD ஏதோ வாங்கியிருந்தான் போல. அவன் வந்து 9,000 வாங்கினானா. அது இப்போ போயிட்டு அமேசானில் ஆல்ரெடி பர்ச்சேஸ்ட் ஐட்டம் தானே கிளிக் பண்ணி போனால் இப்போ 36,000. எஸ் 1 TB நம்ம க்ரூஷியல் மெமரி க்ரூஷியல் கம்பெனியும் மூடிட்டாங்க, அது அடுத்த விஷயம். 1 TB அந்த க்ரூஷியல் SSD BX500ன்னு ஒரு SSD வரும், SATA 2.5. யூஸ்வலாக நம்ம நிறைய சேலாக இருந்தால் அதுவே நான் 4,500 தான் வாங்கினேன் போன வருஷம். கரெக்டாக இப்போ அதுவே அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு, கம்பெனியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மற்ற சிமிலர் கைண்ட் ஆஃப் SSD 1 TB எல்லாமே இப்போ 10,000 12,000 இருக்குது 1 TB. சரி இது எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு என்ன தெரியுமாடா, முதல்ல சும்மா அவனை குறுக்க ஏதாவது ஒரு பபுள் வந்துட்டு போகுது. சரியா, கிரிப்டோ கரன்சியும் அப்படி தான் வந்துட்டு போச்சு. கோவிட் வந்தது, சிப் ஷார்ட்டேஜ் வந்தது, அப்புறம் கிரிப்டோ கரன்சின்னு வந்து GPU எல்லாம் ஸ்டாப் பண்ணி விட்டாங்க. இப்போ வந்து இது வந்திருக்கு ஏனால ரேம் டிராம் வந்து இம்பாக்ட். இல்லை இது என்ன ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு ஒரு 10 பேர் கொண்ட குழு ஏதாவது வச்சுக்கிட்டு உட்காந்து அப்பப்போ குளோபல் டிமாண்ட் ஏதாவது கொண்டு வரணும். இது லைட்டாக கொஞ்சம் லைட்டாக சோர்வாகிற மாதிரி இருந்ததுன்னா உடனே யூஎஸ் போய் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் குண்டு போட்டு வந்துருது. உடனே அது ரிலேட்டடாக உட்காந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு உட்காந்து எல்லாரும் வந்து லைஃபே அன்ரெஸ்டாக இருந்தால் தான் எல்லாரும் நல்லா இருப்பாங்களாமா. ஏதாவது ஒன்று இப்போ பண்ணிகிட்டே இருக்கணும்ட்டு தூங்க வேண்டியதானே எல்லாரும் போயிட்டு எங்கேயாவது ஏதாவது பண்ணோன்னா எல்லாரும் போய் தூங்கிக்கிட்டே இருங்க, பிரச்சனையே இருக்காது. இப்படிதான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பபுள், இமேஜினரி பபுள். இதுக்காக நம்ம போன வாட்டி பேசின மாதிரி தான், இதுக்காக இங்கே டேட்டா சென்டர் ஓப்பன் ஆன மாதிரி தெரில, இதுக்காக எந்த கம்பெனி வந்து பெருசாக ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு தெரில, இருக்கிறதுலே தான் ஓட்டுறாங்க. அதில் ஏதோ வந்து ஒரு டிஸ்கை எடுக்கணும், ஒரு இன்னொரு புது ஹார்ட்வேரை மாற்றணுன்ட்டு நாங்களாம் வந்து டிராம் ப்ரொடக்ஷன். ஆமாம், நீ வேறு ஏதோ சொன்ன கூகுள் வந்து சொல்லியிருக்காங்க போடா வேண்டாம். ஆமாம், நேத்திக்கு வந்து ஒரு கூகுளோட ரிசர்ச் வந்து ஒரு இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஏஐ வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் டிராம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஏஐ மாடல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த HBM மெமரி நிறைய ஆக்சலரேட்டர்ஸில் தான் ரன் ஆகுது. எங்கேயோ ஒரு சர்வரில் வந்து ரன் ஆக போகுது, ஜிபியூவில் போயிட்டு ஹிட் ஆக போகுது. நீங்கள் நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்டு, வீடியோ ஆகட்டும் ஆடியோ ஆகட்டும் ஏதோ சர்ச் பண்ணுறது எல்லாமே அங்கே போயிட்டு நிறைய ரிசர்ச்சில் அது வந்து எல்லா சர்வர்லேயும் கனெக்ட் ஆகி எங்கெல்லாம் இன்டர்நெட்டில் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தரப்போகுது. ஸோ இது பண்ணுறதுனால அந்த மெமரி வந்து ஸ்டோர் ஆகுதுல்ல, அதுதான் வந்து இப்போ இங்கே நம்மளுக்கு இம்பேக்ட் எல்லாம். ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து வெரி நான் ப்ராஃபிட்டபிள் ஆகிடுச்சு இப்போ அவங்களுக்கு. ஒரு ரேம் ஸ்டிக் வந்து இப்போ கோல்டோட லெவலுக்கு வந்த மாதிரி அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க அவங்களே. ஏன்னா அங்கே இருக்கிற சர்வரில் யூஸ் பண்ணுற அந்த ஜிபியூஸ்க்கு தேவையான VRAMக்கு. HBMனாலே இப்போ ஜென்சன் ஹாங் அவர் ஏன் கத்துற உயிர் கொடுத்து போன GTC ஈவெண்ட்டில் போன வாரம் வந்ததில்ல. ஏன்னா அவர் கண்டுபிடிக்கிற அந்த வேற GPU எல்லாமே அந்த லெவலில் பண்ண அவங்க பேசிக்கலாக அவங்க வந்து ப்ளூ பிரிண்ட் போடுறாங்க. அவங்க வந்து செமிகண்டக்டர் இதுதான் டிசைனர்ஸ். மேக்கர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி TSMC. இதுக்கு சப்ளையர்ஸ் யார் ரேம் கொடுக்குறாங்க, நம்ம ஸ்கை எனிக்ஸு, சாம்சங்கு, மைக்ரான் வந்து குரூஷியல் வச்சுருந்தான். அதுதான் அவங்க நம்மளோட குரூஷியல் அது கன்சியூமராக இருந்தது. போன 2 மாதம் முன்னாடி க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ ஒன்லி கிளைண்ட்டு கஸ்டமருக்கு தான் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. எல்லா ஆப்ஸும் எங்கே ஓடுது, AWSலையோ இல்லை அஜூர்லையோ GCP க்ளவுட்லையோ கூகுளோட இதில் எங்கேயாவது ரன் ஆக போகுது. எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துல சர்வர். இந்த சர்வருக்கு எல்லாமே இந்த ரேமு GPU எல்லாம் தேவைப்படுது. இப்போ என்னன்னா இந்த எல்லாமே ஒரே நோட்லேருந்து வருது, அதுதான் ப்ராப்ளம். இப்போ மெயின் ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா CPUலாம் வந்து இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகலை, ஏன்னா அது தனி கிளாஸ் ஆஃப் நோட் ஆயிடுச்சு. இப்போ ரேம்னு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே நோடு தான், ஒரு தட்டு தான். அந்த ஒரு தட்டில் இருக்கிறவங்க தான் நம்ம எல்லாருமே. இந்த கிளைண்ட்டுக்கும் போகிறது அங்கேருந்து தான் போகுது, நம்மளுக்கும் அதுலேருந்து தான் சாப்பாடு வரப்போகுது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நீ என்ன வந்து ஒரு ஃபோன் வாங்கிட்டு 5 வருஷம் இருக்க போகிற, அதில் எனக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. நீ என்ன PC வாங்கிட்டு 10 வருஷம் யூஸ் பண்ண போகிற, லேப்டாப் வாங்கிட்டு 5 வருஷம் யூஸ் பண்ண போகிற, அதில் ஒரு 16GB ரேம் போட்டு கொடுத்துட்டா எனக்கு அதுலேருந்து எதுவும் ப்ராஃபிட் இல்லை. ஆனால் நான் இங்கே கிளைண்ட்டில் வந்து நான் எவ்வளோ கணக்கில் ஒரு வேர் ஹவுஸ் அவங்க ரெடி பண்ணுறாங்க, ஒரு டேட்டா சென்டர் போடுறாங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அந்த இதில் இருக்கிறதுனால தான் இந்த பபுள் வந்து கிரியேட் ஆயிருக்கு. சரி, பபுள் கிரியேட் ஆகிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து அதை கிரியேட் ஆனது பிரச்சனை இல்லைன்னா நம்ம அதை மதிக்கல. இப்ப நானும் நீயும் அதை மதிக்காம நம்ம பாட்டுக்கு அதுக்கு எதிர் திசையில் நடந்து போயிட்டே இருக்கலாம். பட் ஊரே வந்து என்னடான்னா இதை குளோரிஃபை பண்றாங்க, நம்புறாங்க. ஆமா ஐயோ போச்சுங்க, ஐயோ
எல்லாருமே ஆகணும் அப்படியே. எங்கடா யூஸ் பண்றாங்க? நான் அதையும் தான் பாக்குறேனே. 1000 பேர் கிட்ட வந்து ஏஐ டூல் இதைய கொடுத்தா எல்லாரும் காதை குறைஞ்சிட்டு வரமா உட்காந்துருக்காங்க. ஒரு 2 பேர் மிஞ்சி போனா வந்து ஆக்சுவலா அந்த ஏஐ டூல அந்த ஆக்சுவல் பொட்டன்ஷியலுக்கு வந்து ஹேண்டில் பண்றாங்க. மீதி பேர்லாம் வந்துட்டு நான் தான் முதல்ல சொன்னேன், ஸ்டூடியோ கிளிக்கு இமேஜ் பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு, ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் இனிமே வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். எதெல்லாம் வந்து கரெக்ட் இல்லைன்னு. யார் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற? எல்லாருமே. அப்புறம் ஃபாலோவர்ஸ் நம்மளும் ஆயிடுவோம். ஏய் இல்லடா, அதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்கப்பா. கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிற. ஒருவேளை இவன் சாம்சங்கையும் சேர்த்து சொல்றானா, நீ கேர்ஃபுல்லா இருடா அப்படின்னு. சாம்சங் காட்டுல மழை தான் இனிமே. ஜாலி தான், ஜாலி. HBM4 ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க. சரி, அவன் என்ன ட்ரைஃபோல்டர் நிறுத்துறானா? இதோட எதுவும் கிடையாதுட்டான். அவங்க எது கொண்டு வந்தாலும் ஆப்பில் ஃபாலோ பண்ணி ஏர்னு விட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஏர்னு பேசிட்டு இருந்தோம். எட்ஜ்னு ஒன்று விட்டாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, முடிச்சு விட்டாங்க. சரி, அந்த எட்ஜ் வந்து உயிரோட இருக்குமா இருக்காதா? அந்த இது இல்லடா, இப்போ அந்த போனை எவனா வாங்கினா பெனிஃபிட் வருமா வராது அப்படி கேட்குறேன். 8.5 பீட்டா வரும், இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜாலியாக வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு ஆன்டிக் பீஸ். அதுக்கு பார்ட்ஸ் வருமா? நீ இவ்வளோ கேவலமா ஆல்ரெடி அதை நிறுத்தி விட்ட அப்படின்னா 7 வருஷத்துக்கு அப்டேட் கொடுப்பா, ஓகே. ஆல்ரெடி லைன் அப்பையும் நிறுத்திட்டேன், அப்போ இதுக்கு நான் பார்ட்ஸ் வந்து 7 வருஷம் கழிச்சு கேட்டினா கொடுப்பியா? நம்மளுக்கு கோடு வந்தாலே பார்ட்ஸ் வரதே டவுட்டாக இருக்கு. மெயில் போட்டு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்கோம். அப்போ அந்த S25 எட்ஜ் நான் வாங்கி என்ன பண்றது? ஆன்டிக் பீஸ் தான். இது நியாயமா இருக்கா, நேர்மையா இருக்கா? வாங்கிட்டு அப்படியே வந்து ஷோகேஸ்ல வச்சுட்டு, ஷோகேஸ்ல வைக்கிறதுக்கு அவன்கிட்ட உட்காந்து 60,000 ரூபாய் செலவு பண்ணி யூஸ் கொண்டு வரது. ஆனால் உங்களுக்கு எப்படி இம்பாக்ட் ஆச்சு பார்த்தீங்களா? அதுக்கு தான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாத ஒரு லீடர்ஷிப்பில் போயிட்டு இருக்கு அந்த சாம்சங் MX டிவிஷன். இல்லை, எனக்கு இப்போ புரியாத விஷயமே என்ன தெரியுமா? அவங்க ஸ்ட்ராட்டஜி இல்லாத ஒரு ஆளாக கூட இருக்கட்டும், இப்போ என்ன ப்ராப்ளம்னா 100-2 வருஷம் கழிச்சு S25 எட்ஜ் எடுத்து வச்சுட்டு உட்காந்துப்பாங்க ஒரு கேங்கு. உட்காந்துட்டு வி மிஸ்டு திஸ் ஜெம், சரியா? எனக்கு இதுதான் தெரியணும், இந்த கேங்கை மட்டும் நீ கண்டுபிடிச்சி எனக்கு அட்ரஸ் போட்டு கொடுக்குற, ஓகே சரியா? டார்ச்சரா இருக்குது. எதையாவது வரும்போது அதை பத்தி ஒன்றும் பேச மாட்டாங்க. முன்னாடி அதை போட்டிருந்தீங்களே Note 9 கம்பேரிசன் வித் S26 Ultra. பார்த்தல அந்த மாதிரி தான் வரும். எனக்கு வந்து அது வரும்போது அதை வந்து ஒரு பயம் அதிக மாட்டான், வந்து தூக்கி கல்ல விட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி எதையாவது கம்பேர் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. அதாவது Note 9 நீங்க வந்து கம்பேர் பண்றீங்க, எனக்கு புரியுது. நான் என்ன கேட்பேன் அடுத்த வார்த்தையே, Note 9 இருந்த காலத்துல உங்களோட டிமாண்ட் ஆன் Note 9 என்ன? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு S26 Ultra இருக்கும்போது S26 Ultra மேல ஒவ்வொரு ஜென்ரல் கன்சியூமரோட பார்வை எப்படி இருக்கு? Note 9 வச்சிருக்கும் போது ஒரு ப்ரீமியம் போனை ஹோல்ட் பண்ணேன்னு சொன்ன கேங் அதிகம். அதுவும் இப்போ அது பிரைஸை கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்த பிரைஸுக்கும் இந்த டைம் வந்த பிரைஸுக்கும். அப்ப ஈரான் மேல குண்டு போடல, கத்தார்ல குண்டு விழல, $US என்ன இருந்தது? எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. பார்ட்ஸ் ஒரு சப்ளையர் பார்ட்ஸ் கம்மியா இருந்திருக்கும். நான் திரும்பி ஒன்று கேட்குறேன்டா, நான் வந்து ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸுக்கு எதிரிலாம் கிடையாது. நானும் அதான் பல காலமாக யூஸ் பண்ணேன். நாஸ்டாலஜிக் ஃபீல்லாம் எனக்கு இப்பயும் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு காரணம்னா 5800 நான் யூஸ் பண்ண ஒயர்டு ஹெட்ஃபோன் மாதிரியே இருந்தது. அன்னைக்கு கௌதம்பர் எடுத்துட்டு வந்த செனைசர் ஹெட்ஃபோன். ஓகே, அப்படியே எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன திரும்ப 2010 கூட்டு போயிட்டீங்க ஒரு நிமிஷத்துல, வேற லெவல் ப்ரோ, அதே சிக்னேச்சர் ப்ரோ அப்படிங்கிறேன். அது ஏன் எனக்கு தோணுச்சு அப்படின்னா, அப்போ நான் கேட்ட ஃபீல்டா, நான் அப்போ ஒயர்ட் ஹெட்ஃபோன் கேட்காம இதை சொல்ல போறேன். இப்போ ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, நான் யோசிச்சு பார்க்குறேன், டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகும்போது ஒரு சில பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணி ஆகணும். அந்த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒயர்லெஸ் டெக்னாலஜியில் ஹெல்த்துக்கு ஹசார்ட் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஒயர்லெஸ் டெக்னாலஜியில் என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா, நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வர முடிஞ்சிருக்கு இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில். சரி, அதுலேயே ஒரு சிலர் புத்திசாலித்தனமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம். எப்படின்னா இப்போ பிக்சலில் வந்து பிக்சல் பட்ஸ் 2A நம்ம பேட்டரி கேஸ்லையும் மாற்றலாம், பட்லையும் மாற்றலான்றான். அப்போ எல்லாருமே இதை கொண்டாந்தாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா பக்கா இல்லை. நான் ஒரு தடவை வாங்குவேன் 20,000 ரூபாய்க்கு, பேட்டரி என்ன 20,000 ரூபாய் இருக்கும். அடுத்த தடவை 1000 ரூபாய் கேட்டனாலே அநியாயம் தான். சரி, 1000 ரூபாய் கேட்குறனே வச்சுப்போம், சரியா? பேட்டரிக்கு வந்து 1000 ரூபாய் கேட்குறனே வச்சுப்போம். பட் ஃபேக்ட் தானே. அப்போ என்ன ஆகுது, நான் ஒரு தடவை 20,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். இவ்வளோ நாள் நம்ம மைண்டில் இருந்தது அதுதான். ஏர்பாட்ஸ்லாம் வாங்கி எவ்வளோ பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் அழிஞ்சிருப்பாங்க. 12,000 ரூபாய்க்கு ஏர்பாட் வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்து கரெக்டாக வாரண்டி முடிஞ்ச உடனே செத்து போகும். பேட்டரி போனால் கூட போய் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு மனதளவில் ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிட்டு எங்கேயா போய் கட்டலாம், ஒர்க்கே ஆகாது. அதுதான் ஆப்பிள் கிட்ட போய் கேட்டா என்ன தெரியுமா, நீ கேர்ப்ளஸ் போட்டியான்னு கேட்பான். அடுத்த வார்த்தையே இது வேறையாடா. சரி, கேர்ப்ளஸ் போட ஆரம்பிச்சு பழகிட்டாங்கன்னே வையன். எனக்கு அந்த ரிலேபிலிட்டி இல்லையே. இப்போ நீ சொன்ன மாதிரி தான், ஒர்க் ஆகலன்னு செத்து போச்சுல்ல. சரி, இப்போ கேர்ப்ளஸ் போட்டேன், 1.5 வருஷம் கழிச்சு என்னோட பழைய பட்ஸ் செத்து போச்சு. அது நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணி அது எனக்குன்னு ஒரு டியூனிங்ல இருக்கும். இப்போ நான் புதுசு தான் எனக்கு கொடுக்க போறேன், ரிட்டர்னு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கிடைக்குது, வேற ஒன்று கொடுக்குறேன் கேர்ப்ளஸ் இருக்குன்னு. மறுபடியும் முதல்ல இருந்து உட்காந்து அந்த கண்டென்ட் காதலியில் வர மாதிரி தான் முதல்ல இருந்து நான் கோட்டை அழிச்சிட்டு முதல்ல இருந்து வாங்கப்பா அந்த மாதிரி தானே இருக்கும். எனக்கு இது வந்து என்னன்னா ரிப்பேரபிலிட்டி ஆஸ்பெக்ட்லையுமே எனக்கு தேவைப்படுது. ஏன்னா ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு தான் அந்த பொறுமை உண்டுங்க. கேபிள் போயிடுச்சுன்னா உட்காந்து பொறுமையா சால்டர் அடிச்சு உட்காந்து டேப் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். AKG S20 Plus சேர்த்துருச்சு, ஆனா AKG இருந்தது. ஸோ இந்த மாதிரியான பொறுமை வேணும்.
நானும் சில சமயங்களில் யோசிச்சிருக்கேன்டா, நிறைய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்குலாம் பொறுமையாக கொஞ்சம் ஸ்க்ரூ டிரைவர்லாம் போட்டு திருப்பிட்டுலாம் இருந்திருக்கேன். நீங்கள் வந்தலடா, வந்ததுலேருந்து யாராவது கால் பண்ணிட்டே தானே இருக்காங்க. இப்படி இருந்தால் நான் எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு பக்கம் நான் வீடியோ பண்ணுறேன்னு வையேன், இன்னொரு பக்கம் வந்து நான் வீடியோ முடிச்சதுமே போய் கால் மட்டுமே பேசிட்டு இருக்கேன்னு வையேன். அப்போ நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள்லாம் இப்போ பண்ணவே முடியல, சுத்தமாக பண்ண முடியல. நான் முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஓப்பனாக அந்த அப்படியே கண்டென்ட்டாக வந்துட்டே இருக்குது. எனக்கு அந்த 7900 ப்ரிசம் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் மாதிரி சும்மா காமிச்சிருப்பேன், நான் அதை பற்றி பெருசாக பேசலை. பட் அந்த 7900 நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் தான் பார்ட்டாக அதை பிரித்து, அது ஒர்க் ஆகாத ஃபோனு ஃபுல்லாக பிரித்து இன்னொரு ஒர்க் ஆகாத ஃபோன்லேருந்து பார்ட்ஸ் எல்லாம் ஸ்வாப் பண்ணி ஒர்க் ஆக வச்சு அப்படி ஒர்க் பண்ண வச்சேன். இப்போ அதுக்கு டைம் இருக்கான்னு பார்த்தா அதுக்கு கூட டைம் இல்லை. ஹெல்த்துக்கு ஃபிட்னஸுக்கு வெளியில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சரி ஒர்க் அவுட் பண்ணலாம்னு நினச்சா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் கன்ஸ்டன்ஸ் வர மாதிரி இருக்கும்போது தான் போயிட்டு இந்த ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் எதாவது போய் பார்த்தோன்னா அதெல்லாம் தாண்டி இருக்குடா. 17 வயசு பையன் போயிட்டு ஒரு பிஸ்னஸ் பர்சனை அடிச்சு காலி பண்ணிட்டான். 17 வயசு கார் எடுத்துகிட்டு போயிருக்கான், ஒரு சைக்கிளிங் போயிருக்காரு, உயிரோட 42 வயசு சைக்கிளில் போனவர் அடிச்சு காலி, ஸ்பாட் அவுட். எனக்கு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம ஊரில் வேற பொழுதுனைக்கு அதான் ஓட்டிட்டு இருக்கேன். வாசல்லையும் ஒருத்தர் வந்துட்டு இப்போதான் யூடியூப் அடிச்சு பண்ணலான்னு திருந்தலான்னு கூட விட மாட்டீங்களா போல. டேய் ரொம்ப கஷ்டமா இருக்குடா இதெல்லாமும் யோசிக்கும் போது. அப்போ பாரு, அதாவது நம்ம ஆரம்பிச்சது ஒரு ஒயர்ட் ஹெட்ஃபோன் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் ஆஸ்பெக்ட்ல தான். பட் லைஃப் எப்படி லீட் ஆகி போகுது பத்தியா, எங்க போய்கிட்டு இருக்கு பத்தியா. இப்போ இந்த Note 9க்கும் S26 Ultraவுக்கும் பார்க்கும்போது எனக்கு இப்படிதான் இருக்கு. அதாவது சொல்லுவாங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் உட்காந்து கனெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கு, என்னடா பண்ற அப்படின்னு. இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசினேன், இது எல்லாமே நல்ல டேட்டா தான். ஆனா எங்கேயாவது ரிலவன்ஸ் இருந்த மாதிரி இருந்ததான்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கனெக்டிங் டாட்டா போகும். ஆனா நம்ம பேச ஆரம்பிச்சது Note 9க்கும் S26 Ultraக்கும். ஆனா நான் போய் முடிச்சது எங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோட்ல ஒரு பிசினஸ் மேன் சைக்கிள்ல போனாரு, ஒரு பையன் காரை வச்சு இடிச்சிருக்கான். ஆமா சரியா, மொத்தம் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது ஆனா டாப்ல இருக்குங்கிறது தான் இங்க பாயிண்ட். நிறைய இடத்துல இருந்து நிறைய வந்துட்டே இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகுறதுனால சுத்தி சுத்தி பெனிஃபிட் இருக்கா இல்லையா அதுதான் பாயிண்ட். பெனிஃபிட் இருக்கா, நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அதுக்கு எப்படி நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷனா இல்ல என்ன பிரைசிங் இருக்கோ அது நம்மளுக்கு தேவையா, பாயிண்ட் அதுதான். இப்போ எனக்குலாம் பிஎஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுடா. ஏன்னு பார்த்தா மொபைல் கேமிங்காக இதெல்லாம் சம ஜோக்கு தான். இது வந்து நிறைய தடவை பேசியிருப்போம், நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ரவீந்திர நபாலன் ஒருத்தர் இருப்பார், கமெண்ட் செக்ஷனில் கூட வந்து ஆவுன்னா ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நண்பர் வந்து சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்னு நான் சொல்ல. அவர் ஒரு விஷயம் எப்போ பாரு சொல்லிக்கிட்டே இருப்பார், ஏங்க மொபைல் கேமிங் புரியுதுங்க நல்லாதாங்க, ஆனால் கேமிங்னா அது மொபைல் இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு பிசி சரி இல்லாட்டி ஒரு கன்சோல் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ நான் இதுதான் சொல்ல வரேன். என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் வந்து பார்த்தா கேமிங் ஃபோனுக்கு 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணும்போது கொஸ்டின் வந்து எவ்வளோ அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தா கம்மியாக இருக்கு. ஆனால் ஒரு பிஎஸ்ல இந்த பபுள், இந்த பண்ணாட பசங்க பண்ண பபுளில் பிஎஸோட ரேட் இப்போ ஒரு 10,000 ஏறுது அப்படின்னா அதை வந்து எல்லாருமே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாதுங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது. ஒரு கேமிங்காக ஒரு ஃபோன் வாங்குறேன் அப்படின்னும் போது எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதான்னு கேட்டால் அகைன் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் அது வந்து ஃபோன் நான் எங்கனாலும் எடுத்துகிட்டு போக முடியுது. நான் ட்ராவல் பண்ணுற எடுத்துகிட்டு போகிறேன், ஃப்ளைட்டில் போன எடுத்துகிட்டு போர்ட்டபிலிட்டி மட்டும்தான். போர்ட்டபிலிட்டி தாண்டி அதுக்காக நீங்கள் ஒன்றும் இப்படி சொல்லக்கூடாது, அந்த ROG ஆலே இருக்கு வாங்குங்கன்னு. அது கன்சோல் கேட்டகரி தான். அதுவும் வந்து எனக்கு நிஜமா நான் அதுக்கு ஃபேன் இல்லைங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேங்க. ஒரு பெரிய ஸ்க்ரீனு அட்லீஸ்ட் ஒரு 43 இன்ச் அது வாங்கிறதுக்கு உண்மையிலேயே ஸ்ட்ரீம் டெக் வாங்கிட்டு போயிடலாம். ஸ்ட்ரீம் அக்கௌண்ட்டை போட்டு நம்ம பிசிக்கேமே அதுலேயே விளையாடிட்டு போயிடலாம். பிசியே வாங்கிறது விட்டுலாமே, அது ரேட்டுக்கு தான் வரப்போகுது. இல்லை நிஜமா அப்படி தான் ஃபீல் ஆகுது போகிற பக்கம் பார்த்தா. ஏன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு யோசிக்க வைக்கும், அதை தான் சொல்ல வரும். ஸோ அதே தான் Note 9க்கும் S26 Ultraக்கும் யாராவது கம்பேரிசன் போட்டாலும் அப்படி தான் எனக்கு தோணுது. சரியா, S26 Ultraல இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு தடவை போய் நீங்கள் ஸ்க்ரீன் கார்டு வந்து ப்ரைவசி கார்டுக்காக ஒட்டின கதைகள்லாம் இருந்திருக்கும். அதில் ரிலேட் பண்ணி நிறைய பேருக்கு பெயினும் இருந்திருக்கும். அவங்க இதுக்கு வந்து கிளாப் தட்டுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். நான் ஒரு தடவை ஆர்வ கோளாறுல சொன்னல, S10 ஒட்டிவிட்டு இங்கே இந்த பள்ளிக்கரணையில் போய் அழகாக ஒரு டியூடா சூப்பராக இருக்குது, ஆனால் அதை ஃபோட்டோ எடுக்கணும்னா கீழேருந்து தான் எடுக்கணும். புல்லில் இருக்குது டியூ, இப்படி எடுத்தாலும் நல்லா இருக்காது ஆங்கிள். இப்படி வச்சு எடுத்தோன்னா புல் இருக்கு, புல்ல டியூ இருக்கு, சன் இருக்கு, அப்போ பார்க்க HDR நல்லா இருக்கும். ஆனால் நான் பிரைவசி கார்டு போட்டேன், எந்த ஆங்கிள் இருக்குன்னே தெரியல. நான் இப்போ ரோட்ல படுத்தா வேணா எடுக்கலாம், ஏன்னா அப்பதான் நேராக பார்க்க முடியும். அது கூட அது கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு ஒரு கேங்கு LCD டிஸ்பிளேல இருந்ததுன்ட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது லோ குவாலிட்டி கிளாஸ், அந்த கிளாஸ்ல வந்து ரிஃப்ராக்ஷன் ஒரு மண் ஒரு இல்லை. இன்னொரு கேங்கு என்ன சொல்றாங்கன்னா, பிரைவசி ப்ரொடெக்ஷன் S26 Ultraல வந்தது வந்து அவ்வளோ பெரிய இன்வென்ஷன்லாம் இல்லை, பேசிக்காக வந்து நீங்கள் 100 ரூபா கொடுத்து ப்ரைவசி ப்ரொடெக்டரே ஒட்டிக்கலாமே, நீங்கள் இப்போ இப்படி சொன்னது தான் அப்படின்னு சொல்லி அதை தான் நான் சொல்கிறேன். பல ஆங்கிளில் போய் நான் மாட்டிப்பேன். இப்போ S26 Ultra என்கிட்ட இருக்குது, நான் இங்கே ஏதோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறேன். அப்போ எதோ முக்கியமான நான் எதுக்கு 1,40,000 கொடுப்பேன் அப்படின்ட்டு ஒருத்தர். இதுதான் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக போதுங்கிறேன், சம்மந்தமே இல்லாமல் பேசுறது. ஆனால் ஆக்சுவலி வந்து நல்ல இம்ப்ளிமெண்டேஷன், இண்டிவிஜுவல் மெச்சூர்ட் ஆகும் இன்னும் போக போக. கண்டிப்பாக இப்போ பாருங்க, இப்போ அடுத்து இது வந்து E1 சீரிஸு. எப்போவுமே சாம்சங் வந்து E1 சீரிஸில் ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும். S23 பயங்கரமாக இருந்ததுன்னா S24 ஏதாவது ஒரு அடி வாங்கும்.
S25 நல்லா ஆகும். திரும்பி S26ல S24ல இந்த ஒரே பிரச்சனை என்ன தெரியுமாடா, ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் தான். கிரெயினினஸ் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவும் ஒரு கோளாறாக தான் இருந்தது. ஆனால் மற்றபடி ஃபோன் வந்து இன்றைக்கும் தங்கமான ஃபோனாக இருக்குது. ஊருக்குள்ள நிறைய இடத்துல நான் போய் கேட்டுட்டேன், நம்ம சுடர்கிட்ட பேசும்போதும் கேட்டேன், S24 ஸ்னாப்ட்ராகன் கிடைக்குமாடான்னு கேட்டால் கிடைக்குது. ஏன்டா இது ஏன்டா விற்காம இருக்கு, லைம் கலர்லாம் கிடைக்குதுங்கிற விற்காம இருக்கு, ஏன்டா விற்கல அப்படின்னா, அண்ணா அதுலேருந்து 18 எக்ஸ்ட்ரா போட்டு அல்ட்ரா வந்துருதுண்ணே. ஓகே. எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அல்ட்ரால பேஸே 256. நான் இதை வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு அழகாக தான் இருக்குது. பட் காம்பாக்ட் ஃபோன் வேணும்னு நினைக்கிறோம், அதை வாங்குவான். பட் மற்றவன் என்ன யோசிக்கிறான்னா, எனக்கு பேட்டரி லைஃப் ஒரு லேபிளாக இருக்கணுங்கிறான். அப்போ என்ன இது ஆட்டோமேட்டிக்காக அல்ட்ரால போய் லேண்ட் ஆயிடுறாங்க. அல்ட்ரா ஓகே தாங்க, S24 அல்ட்ரா. நேற்று கூட நிரஞ்சன் ப்ரோ வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அவன் ஹாப்பி, அதான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவனும் ஒரு S24 யூசர், எக்ஸினாஸ். அதுலேருந்து இப்போ அல்ட்ராக்கு வந்ததுமே அவனுக்கு டே நைட் டிஃப்ரென்ஸ். அவர் ப்ளஸ் இருந்ததுல, இது வெறும் S24 ப்ளஸ் கூட இல்லை, வெறும் S24. அதுவே அவன் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு 1 UI பிடிக்கும், அதனால அவன் அதில் இருந்தான். செட்டில். இப்போ இதில் வந்தவொன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அவன் என்ன சொல்கிறான், நான் அதில் 8.5 வந்துருச்சுன்னு அவர் தானே போட்டாரு, இதுலேயே இருப்பேன் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், அது பாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறான். ஸோ நான் என்ன சொல்றேன், என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும். நான் வந்து எப்படின்னா, நான் வந்துட்டு இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, நான் அது என்ன ஒர்க் அவுட் பண்ணணுன்றதுக்கான என்வரான்மெண்ட்டை நான் ரெடி பண்ணணும். கார்த்திக் கால் பண்ணி, டே நான் ஒர்க் அவுட் பண்ணணும், எனக்கு வந்து அந்த என்வரான்மெண்ட் வேணும். உன் வீட்டில் இருந்து நீ எனக்கு கால் பண்ணி, நான் எங்கேயோ இருக்க ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன், என்னை கூப்பிட்டு நீ ஒர்க் அவுட்டுக்கு என்வரான்மெண்ட் ரெடி பண்ணணும்னா, நான் சரி நான் என் வீட்டில் ரெடி பண்ணி வைக்கிறேன் வரியா, அப்படிதான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு எதாவது வேணுமா, அதை நம்ம தான் நம்ம சைடில் வந்து ரெடி பண்ணிக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும். அதை வந்து நான் உடனே இல்லை கார்த்திக் பண்ணி தரலன்னு சொல்லிட்டான்டா பரத், அதனால நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன்னா, பரத்துக்கு அப்புறம் என்ன சொல்றான் இவன் என்ன சொல்றான், அவன் எங்கேயோ இருப்பான், இவன் எங்கேயோ இருப்பான், அவனுங்க கொண்டு வராங்கன்ட்டு நீங்க என்ன அலறீங்க? இல்ல யார் மேலேயாவது ஒரு பழியை போட்டு எங்கேயோ ஓடிடுறதுடா. அதாவது இப்போ மணி மேக்கிங்லயும் இந்த மாதிரி தான் திருடுறாங்கிறேன். எல்லா இடத்துலயுமே இப்போ அப்படிதான், பிளேமிங், யாரையா பிளேம் பண்ணிட்டு அப்படியே ஓடிடணும். இப்போ ஃபோன் பிரைஸ்லாம் ஏன்டா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டா ரேம் டிமாண்டுங்கிறான். சரி ஓகே, ரேம் டிமாண்ட் ஏன்டா வந்துச்சுன்னு கேட்டா ஏஐங்கிறான். சரி ஏஐல என்னடா புரட்டாசி பண்ணீங்கன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். டேட்டா சென்டர் ஓபன் பண்றோங்க, அது பண்றோம் இது பண்றோம், அது மாடல் சரி ஓபன் பண்ணி என்னடா பண்ணீங்கன்னு கேட்டா திரும்ப ஒண்ணுமே ஆன்சர் வர மாட்டேங்குது. கேட்டா ப்ராம்ப்ட் சாட் ஜிபிடில கீழே வந்து சாட் ஜிபிடி 5.4 5.5 அப்படின்னு எனக்கு. ஆனால் ஒரு சில கேள்விகள் இருக்குடா. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டீப்சீக் வந்து லோக்கல்ல ரன் ஆகும், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஏஐ மாடல்ஸ் வரும்போது நமக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு நார்மலான ஒரு CPU GPU செட்டப்ல ஒரு 16லேருந்து 32 GB ரேமோட வீட்டில் நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சிருந்தா லோக்கல்லே நீங்கள் ஏஐ ரன் பண்ண முடியுன்ற அளவுக்கு இருந்தது. அப்போ என் கொஸ்டின் என்னன்னா, இவனுங்க அலப்பற தாங்க முடியல. ஒரு பேசிக் யூசருக்கு நீ கேட்குற மாதிரி ப்ராம்ப்ட் போடுறது தான் வேலையா இருக்கு. டவுட் கேட்குறப்ப நான் வந்து ஒரு மெயில் போட போறேன், இந்த மெயிலுக்கு வந்து நான் எப்படி போடலாம், இப்படிதான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பேஸ் இருக்குன்னு வைங்க. அதை வந்து பார்க்க போனால் நியாயமாக பார்த்தா, நான் வந்து ரொம்ப ஓவராக யோசிக்கல, பட் அதே சமயம் அதுக்கேற்ற மாதிரியான இம்பாக்ட் எங்கே இருக்கும்னா பேட்டரி லைஃப்ல இருக்கும். எனக்கு அது புரியுது. ஏஜிங் ஆஃப் ஃபோனும் குயிக்காக இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவ்வளோ பெரிய டேட்டா டாஸ்க் வந்து உள்ள பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, இப்போ ஒரு பிக்சல் ஃபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அவன் தான் ஊருக்குள்ள 10 சொல்லி சுத்திட்டு இருக்கான்ல. இப்போ அதில் 16 GB ரேம் இருக்குங்க, 256 GB பேஸ் வேரியன்ட்டுங்க. நான் ஒரு மாடல் எடுக்கிறேங்க, அந்த மாடல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு 20 GBக்கு அந்த மாடல் வந்து அடக்க முடியுது அப்படின்னா, அதுக்கான ரன்னிங் என்வரான்மெண்ட்டை நான் வந்து இன்கேஸ் பிக்சல் ஃபோனில் லோக்கலில் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னு தெரியுதா, ஒருத்தனுக்கு நிஜமாவே நீட் இருக்கு அப்படின்னா வந்து எப்போ பாரு நிறைய விஷயங்களை ஏஐ கிட்ட கேட்டு தான் ப்ராசஸ் பண்ண முடியுது. ப்ளஸ் நான் அதுகிட்ட கேட்டு பேசி என்ன ஆகுதுன்னா, அது என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து என்னை பற்றியான நிறைய டேட்டா இப்போ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இவனோட பிஹேவியர் என்ன, இப்போ கார்த்தி வந்து பிஜிஎம்ல அந்த ப்ரொவிஷனுக்கு ஒரு கேள்வி கேட்டான்ல அப்படின்னு யோசிக்கும். ஏன்னா கார்த்தி கேட்டிருப்பான். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி மாடல் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதான் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது செம்ம இம்பாக்ட். கிளாட் கோடுன்னு வந்துருக்கு, ஆண்ட்ரோபிக். இது நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் டேட்டா கூட. அதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ MCPன்ட்டு இது வந்து ப்ரோட்டோக்கால்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட ஜிமெயில், வாட்ஸ்அப், டெலிகிராம் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கேன்வா இருக்குல்ல, அது கூட கனெக்ட் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து சில இது மாதிரி செட்டப் பண்ணிக்கணும் இனிஷியலாக. இப்படி தான் வந்து நான் வந்து ப்ராம்ப்ட் போடுவேன், இப்படி தான் வந்து மெமரி இருக்கணும். சப்போஸ் ஏதாவது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீயே வந்து ரிசால்வ் பண்ணிக்கணும். என்னோட சிஸ்டமில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே அதை ஆக்சஸ் பண்ணும். இந்த டைமுக்கு வந்து இந்த ஃபைலை ரீட் பண்ணி இந்த ப்ராசஸ் பண்ணி இந்த ஃபைலை ரெடி பண்ணி கொடுனா அதே பண்ணிடும். நீங்கள் டெலிகிராம்லேருந்து அனுப்பிச்சா போதும். ஸோ வருது, ஆனால் வந்து எப்படி யூஸ் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நம்ம பரத் ப்ரோ இருக்கார்ல, அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான்ல. ஸோ ரொம்ப வருஷமாக பண்ணுறதுனால அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, எதுலெல்லாம் ஆக்சஸ் வேணுமோ அங்கெல்லாம் போய் ஏபிஐயில் இது எல்லாமே ஏபிஐ டோக்கன் தான் அதுதான் கொடுத்து இந்த ஓலாமா அவரு போட்டிருப்பாரு. ஓலாமாட்டோ இதை வந்து நம்மளோட இப்போ லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த இவங்களது வந்து இப்போ $200 வந்து பே பண்ணும். ஆண்ட்ரோபிக்லேயே டேரெக்டாக அவங்க சர்வர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறோன்னா அதை வந்து இப்போ இதுக்கு மைக்ரேட் பண்ணிட்டு இந்த சர்வர்லேருந்து ரன் பண்ணால் நம்மளுக்கு லோக்கலில் ஃப்ரீயாக ரன் ஆகும், ப்ரைவேட்டாக இருக்கும். அதை என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உடனே வந்து இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இவர் இருப்பல அயன்மேனு
கை தரணும் டேடிஸ் ஹோம் அப்படின்னா சிஸ்டம் எல்லாம் ஆமா ஆன் ஆமா அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிரேசியா. ஸோ இருக்கு பெனிஃபிட் இருக்கு. இது வந்து ஆனா நல்லா யோசிச்சு பாறேன், இதே விஷயத்த வந்து இவ்வளோ ரிஃப்ளெக்ஸாவும் இவ்வளோ ஃபாஸ்டாவும் இல்லாம ஒரு அலெக்சாவோ ஒரு கூகுளையோ வச்சு இதுக்கு முன்னாடி மக்கள் ஸ்மார்ட் ஹோம்னு சொல்லி பில்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப ப்ரிசைஸா பர்ஃபெக்ட்டா உங்க ஃபைல உங்க டேட்டாவை ரீட் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே ஆட்டோ கரெக்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ற மாதிரி எக்ஸாக்டா ஒரு ஏஐ ஏஜென்ட். இதுதாங்க ஏஜென்டிக்குன்ற அந்த ஈவெண்ட்ல பூரா எல்லாருமே பேசுறது இதுதான். அந்த ஏஜென்ட் மாடல் வந்து இப்போ எப்படி லேர்ன் பண்ணி உங்கள் ஃபைலை லோக்கல்லேருந்தே வச்சு ரீட் பண்ணி வேலையை முடிக்க முடியும். சரி, இப்போ லோக்கல் விட்டுட்டு இப்போ கம்பெனிக்கு எப்படி இதை கொண்டு வராங்கன்னா டெவலப்பர்ஸோட ஒர்க்கு, டெஸ்டிங் ஒர்க் எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணுறது, அந்த இது இப்போ ஒரு டாஸ்க்கு வருது, இந்த ஒரு ஸ்டோரி வருதுன்னா அதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அதே எவ்வளோ கோடை வந்து கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு QA டெஸ்டிங் வரைக்கும் அதே முடிச்சு கொடுக்குற அளவுக்கு போயிடும். அந்த லெவலுக்கு தான் இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த இதுலேயும் இருக்குது ஒரு நல்ல எல்லா இடத்துலயுமே நல்லது இருக்கு. ஆனா அந்த நல்லதை தாண்டி பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா வெறும் அந்த சொல்லுவோமே பில்டப் அது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆமா, சோ அதே தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து இது சீக்கிரமே கொஞ்சம் ரீஸ்டோர் ஆச்சுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. 2027 வரைக்கும் முடியாத காலம். 2 வருஷம்டா. 2 வருஷம் மேக்ஸிமம் 2027 வரைக்கும். எந்த டிரேம்னு எந்த எலக்ட்ரானிக்ல இருந்ததுனாலும் இப்போ பிசிபி வந்து ஸ்லோவா வருது. நம்ம செப்டம்பர்ல நான் எப்படி ரேம் கிட்ட நம்ம பார்த்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி இப்போ பிசிபிக்கு ஸ்லோவா இம்பாக்ட் வந்துட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகுது. ஆமா, அடுத்து பிசிபி தாங்க பேசிக். அதுல லாஜிக் நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ இந்த பெட்ரோல் பிரச்சனை வந்தது, அங்க குண்டு போட்டான் இங்க குண்டு போட்டான்னு பெட்ரோல் பிரச்சனை வந்தது. இந்த ஈவியை வச்சுன்னு ஒரு சில கிரியேட்டர்ஸ் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானுங்க. இன்ஸ்டா ஃபுல்லா அதை வச்சுதான் ரீல். என்னன்னு கேட்டா பங்க் உள்ளார போறது, என்னடா எல்லாரும் இங்க தான் நிக்கிறீங்களா அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ற மாதிரிலாம் வீடியோ பார்த்தேன். எனக்கு என்னன்னா இப்போ இம்பாக்டே இல்ல, எல்லாரும் போயிட்டு கேனா டேங்க் வாங்கியிருந்தானுங்க. பாட்டில போட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு ஒருத்தர் டேங்க் ப்ளூ கலர் டேங்க் எடுத்து வந்து நின்னுட்டு இருந்தாரு. நீயாவது அந்த மாதிரி சொல்ற ஒருத்தர் என்ன பண்ணாரு, பேஷன் ப்ரோட டேங்க் கழட்டி எடுத்து போயிருந்தாரு. வண்டி டேங்க் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் அலப்புற பண்ணியிருக்காங்க. நான் இது என்னன்னா கண்டென்ட் மேக்கிங் பிளேஸா மாறுது பாருங்க. அதை வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்கன்னா கண்டென்ட் மேக்கிங் பிளேஸா மாறுற அளவுக்கு உட்காந்துட்டு ஏதாவது பித்துக்குளி தினமா பண்ணிட்டு இதை வச்சு உருட்டிட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப என்னன்னா சிம்பிளா சொல்றேன், இப்போ ஈவி வந்து பூம் ஆகுது, எனக்கு புரியுது, ஹாப்பி தான். ஒரு ஆல்டர்னேட்டிவ் எப்பவுமே நம்ம வேணும் தான். சரி, அந்த ஆல்டர்னேட்டிவ் எப்படி இயங்க போகுதுன்னு கேட்டா இப்போ கார்த்தி சொன்ன மாதிரி பிசிபியோட ரோல் அங்க அதிகமாயிட்டே போகும். அப்போ அதுலயும் எல்லாம் டிஜிட்டலா ஓடிட்டு இருக்குல்ல. அப்ப என்ன ஆகுது, இப்போ ஒரு கார்னா காரோட டேஷ்போர்டு எப்படி இருக்கும், அப்ப காரோட டேஷ்போர்டு உடைச்சா ஜாலியா திரியிட்டு கேசட் போட்டுட்டு. இப்போ என்னன்னா எல்லாம் டிஜிட்டலா இருக்குது ஃபுல்லா. அது இந்த மஹேந்திரா கார்ல தானே சொன்னாங்க ஸ்னாப் டிராகன் 420 அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆமா, ஆட்டோமொபைல். ஆமா, இது ஸ்னாப் டிராகன் ஆட்டோவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதுக்கு ஏத்த மாதிரி சிப் எல்லாம் போட்டு நம்ம தலைவன் எக்ஸினோஸ் அவனும் இருக்கான். ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இவங்க எல்லாரோட போர்டு அங்க, அதாவது சிப் அங்க இருக்கணும் அப்படின்னா அப்போ போர்டு இருக்கணும். போர்டு இருக்கணும்னா அப்போ எவ்வளவு போர்டு அந்த டேஷ்போர்ட்ல இருக்குன்னு பாருங்களேன். ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அந்த டிஸ்பிளேக்கு பின்னாடி வந்து அவன் என்னென்னலாம் வச்சிருப்பான். ஃபுல்லா ஒரு பிசிபிங்க, ஒரு டிஸ்பிளே. அந்த டிஸ்பிளேக்கு பின்னாடி ஃபுல்லா எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருந்து. அப்போ எவ்வளவு பிசிபி தேவைப்படும் இனிமே. அதாவது இப்போ கார் வந்து எத்தனை லட்சம் கார் பண்றாங்க, பைக் எத்தனை லட்சம் பைக் பண்றாங்க. அப்போ எல்லா இடத்துலயுமே இது தேவைப்பட ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி ஃபிளைட்ல இருந்து எல்லா இடத்துலயுமே சொல்லவே தெரியல. அப்போ பிசிபியோட ரோல் வந்து இதை விடுங்க. இது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு டைம் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு எஃப்எம் ரேடியோ வாங்குவாங்க, ஒரு டிரான்சிஸ்டர், அதுலயும் பிசிபி தான். பட் இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் வாங்குறாங்கன்னா அது ரிப்பேர் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நமக்கு தெரியும். அப்போலாம் ரொம்பவே கேர்ஃபுல்லா பார்த்துப்போம். ஸோ அதுலயே வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும்போது இப்போ டிமாண்ட் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா இந்த கல்ச்சரே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட இதுவும் யூஸ் அண்ட் த்ரோ. அடுத்தடுத்தது ஏதோ ஒன்று திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கோவிட்னாங்க, அது முடிஞ்சோடனே சிப் ஷார்டேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. எந்த சிபியுமே இல்லை, ஆட்டோ சிபியூக்கு இல்லை, ஃபோன் சிபியூ அடி வாங்கிருச்சு. அப்படி என்ன பண்ணிட்டா TSMC கிட்ட பீக் ஆக ஆரம்பிச்சான். கார்த்தி சொன்ன டைம் என்னன்னு தெரியுதா, 865 டைம். 865 டைம்ல வந்து CPU டிமாண்ட் அதிகமாகி டார்ச்சர் ஆனனாலதான் அந்த டைம்ல 765 போயிட்டான். ஆமா, நீங்க எதையோ பண்ணிட்டு போங்கடா. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த டைம்ல எல்லாருமே அடி வாங்கினாங்க. ஆமா, டக்குன்னு வர ஆரம்பிச்சோன்னே 888 அடி வாங்கிச்சு. ஆமா, ஸ்னாப் டிராகனுக்கு எங்க போகணும்னு தெரியல, சாம்சங் கிட்ட போனா அவன்ல ஃபவுண்டரி அடி வாங்கிச்சு. அப்படியே 888 படுத்துருச்சு. அப்புறம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணாங்க, 888+ன்னு வந்தது. அப்புறம் 8 Gen 1 போனா திரும்பி படுத்துருச்சு. ஏன்னா திரும்பி சாம்சங் கிட்ட போனா அப்படியே அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா உடனே எல்லாத்தையும் கொண்டு ஆரம்பிச்சு. 8+ Gen 1 அப்புறம் TSMC கிட்ட போனா அந்த டைம்ல என்னெல்லாம் இருக்குன்னா, பேரலா அப்படியே பாத்தீங்கன்னா கோவிட் முடிஞ்சிருக்கும், சிப் ஷார்டேஜ் வந்திருக்கும். திரும்பி உடனே என்ன பண்ணாங்கன்னா ஒரு பபிள் கிரியேட் பண்றேன்ட்டு கிரிப்டோ மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, பண்ணாங்க. அந்த பிளாக்ல அப்படியே எல்லா CPU எல்லாம் அங்க இன்டெலோட 12th 13 Gen அப்படியே அடி வாங்கிட்டே வந்துச்சா. 11th 12th அப்படியே அடி வாங்கிச்சு. இங்க இப்படியே ஸ்னாப் டிராகன் எல்லாமே அடி வாங்கினா. எக்ஸினாஸ்லாம் பேசவே மீடியா டெக் மட்டும் சைலண்டா ஹைப்பர். அவனுக்கு என்ன பிரச்சனை இல்லாத நேரம்னா, மீடியா டெக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.
மத்த எல்லாருக்குமே மார்க்கெட் ஷேர் வளர்ந்து வரும் குழந்தை. விக்கி bro சொல்ற மாதிரி. இப்ப இந்த நத்திங் வந்து எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வளர்ந்து வர குழந்தை. நத்திங் எப்ப திரும்ப டார்கெட் அந்த கடுப்பான ஒரு விஷயம் எப்ப நடக்கும்னா நத்திங் வந்து அவங்களோட ஒரு உச்சத்தை அடைவாங்க. அந்த உச்சத்தை அடையும் போது அந்த உச்சம் வந்து மேபி அவங்க இந்தியால மார்க்கெட் ஷேர் வந்து ஒரு 25% 30% அச்சீவ் பண்றாங்கன்னு வைங்களேன் ஒரு பாயிண்ட்ல. அப்போ அதை ரிட்டைன் பண்ண முடியாம இருக்கிறது தான் ஒவ்வொரு பிராண்டுக்கும் இருக்கிற சேலஞ்ச். அதனாலதான் எனக்கு என்ன தோணும்னா எப்பயுமே ஆப்பிள் வந்து அவன் தனிங்க iOSல போன் வேணும்னு யாராவது கேட்டா நீங்க என்னங்க வாங்கி கொடுக்க முடியும், சாம்சங் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ அப்போ என்ன ஆயிடுது, அவன் கதை வேற. ஆனா இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லயும் ஊருக்குள்ள யார் என்னமோ சம்மர் செட் அடிச்சு என்னென்னமோ பண்றானுங்க. சாம்சங் ஒரே விஷயத்தை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா. அந்த மார்க்கெட் ஷேர்ன்றதை வந்து அவ்வளவு ஈஸியா இழக்காத மாதிரி. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. 250 மில்லியன் யூனிட்ஸ் இந்த வருஷம் கவுண்ட். அது எப்படி பண்றான்னு எனக்கே புரியல. எல்லா மாடலும் சேர்த்துங்க, என்டர்பிரைஸ் கன்சியூமர் இது மட்டும் சேர்த்து ஃபோன் மட்டும் எத்தனை ஆல்பபெட்ல சீரிஸ் இருக்குன்னு தெரியல. இப்போ அந்த எஃப் இருக்கு, எம் இருக்கு, ஏ இருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த ஊர்ல ஏதாவது இருக்கும். அப்புறம் இதுல வேற என்னன்னா நார்மல் எஸ்லயே நீ எஃப்இ, அப்புறம் ஃபோல்டு, இப்போ அதுல வேற ஃபோல்டு, ஃபிளிப்ல ஒரு எஃப்இ எஸ்சி ஏதாவது சொல்லுவேன். இப்போ இது வேற வரப்போகுது நோட் புக் ஸ்டைல். பார்த்தேன் வைடு ஃபோல்ட் வைடு இருக்குன்னு தெரியல, பாப்போம். அதுக்கு மார்க்கெட் ரீச் இருந்ததுன்னா இருக்கும், இல்லாட்டி செத்து போடும். பாக்கெட் சைஸ் அது இதுடா பியூரோ எக்ஸ் தான். அதே மாதிரி பியூரோ எக்ஸே வந்து கொஞ்சம் வேற டைமென்ஷன்ல பண்ணி மேபி இந்த டைம் அவங்களோட நியூ ஜென் பேனல் வந்து கொண்டு வருவாங்க. எல்லாம் கொண்டு வரலாம். ஆண்ட்ராய்ட்ல நீ என்னனாலும் கொண்டு வரலாம். பென் மாதிரி கூட போன் கொண்டு வா. ஆனா நிக்குமா? யூஐ கரெக்டா இருக்குமா? அடுத்த வருஷம் நிக்குமா தான் கேள்வி. அடுத்த வருஷம் நிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இன்ஸ்டாகிராம் அதுல எப்படி தெரியுமா ஒர்க் ஆகுமா? 1:1 டிஸ்பிளே இருக்குமா? இன்ஸ்டாகிராம் நடுவுல 16:9 ஓப்பன் ஆகும். ரெண்டு பக்கமும் கருப்பு பார் இருக்கும். ஆண்ட்ராய்டுன்னு சொன்னோன்னு தான் தெரிஞ்சது. இப்போ ஆண்ட்ராய்டில் நிறைய ஆப்டிமைசேஷன் அவங்க கஷ்டப்படுறாங்க தான். ஏன்னா இப்போ கூகுள் வந்து இந்த மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் கொண்டு வரும் போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த எக்ஸ்பிரசிவ்ங்கிறது கலர்ஸ் மட்டும் கிடையாது. அதாவது உள்ள வந்து அந்த கலர் வந்து சிஸ்டம் போயிட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகிறது மட்டும் இல்லை, எல்லா ரெசல்யூஷனுக்குமே ஆப் வந்து ஸ்கேல் பண்றதும் அதில் சேர்த்து தான். ஆனா எல்லாம் கரெக்ட் தான். இப்போ டெவலப்பர்ஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க, என் கேள்வி அதுதான். இப்போ டெவலப்பருக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, அவங்களோட இன்னும் விட்டு அண்ணன் சாம்சங் பிரதர்ஸ் இருக்காரு, அவர் இருந்துட்டு போறாரு. எல்லாரையும் கூட்டு வராங்க. இப்போ என்ன கேள்வினா, ஆண்ட்ராய்டு சைடில் விடு. இப்போ ஒரு ஆப் இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா iOS 26 என்னன்னு கேட்டால் கிளாஸ். சரி, iOS 26 வந்து கிளாஸ் யூஐ ஆப் எல்லாத்துலேயுமே கிளாஸ் யூஐயோட ஆர்டிஃபேக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகும். சரி, அப்போ இங்கே மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் இல்லையே. மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ். அப்போ ஆப்ல நீ என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு டாகல் கொடுக்கலாம், தீம்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். செட்டிங்ஸ் எல்லா ஆப்புக்குமே செட்டிங்ஸ் உண்டுடா. அது உள்ள போனா தீம்னு ஒன்று இருக்கும்டா. எல்லா ஆப்லயும் என்ன இருக்கும் தெரியுமா? சிஸ்டம், டார்க், லைட் இருக்கும். இந்த 3 இருக்கும். நான் என்ன கேட்கறேன், சிஸ்டம், டார்க், லைட், மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் அப்படி கொடுத்தனா என்ன ஆகும்னா, பிக்சல் யூசர் எல்லாருமே மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ்க்கு அதுவே ஸ்டாக்கா எடுத்துக்கிற மாதிரி பண்ணிருக்கணும். நீ இன்னும் அதை பண்ணல. அப்ப என்ன, சரி மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் மாதிரி ஒரு சில ஆப் இருக்குடா, நான் அதை காமிச்சேன்னா நீ என்ன தெரியுமா பண்ணுவேன், அந்த ஆப் வந்து பிக்சலுக்கு அப்படியே நச்சுன்னு இருக்கு. ரீசன்னா பிக்சல், அதாவது பிக்சல்ல நான் யூஸ் பண்றேன்னும் போது எனக்கு பிக்சல்ல யூஐ அப்படிதான் இருக்கும். அந்த ஆப் நான் ஓபன் பண்ணும்போது எனக்கு புதுசா தெரியல. அதே ஆப் நான் ஷாமில ஓபன் பண்றேன், எனக்கு எப்படி இருக்குன்னா வேற மாதிரி இருக்கு, பேட்டரி வேற மாதிரி இருக்கும் அவனோட இம்ப்ளிமெண்டேஷன்ல. அப்ப நான் இதை வந்து இதை இன்னும் டேக்கிள் பண்ண முடியல. நான் இதை ஏன் கேட்கறேன்னா, ஆண்ட்ராய்ட் 12 அப்பயே மெட்டீரியல் யூ வந்துருச்சு. நீங்க ஆண்ட்ராய்ட் 12 ஆரம்பிச்சு ஆண்ட்ராய்ட் 17 வந்துச்சு. எல்லாமே ஒரே தீம்ல வரது கொண்டு வந்தது மெட்டீரியல் யூ. இப்போ இவ்வளவு தூரம் கடந்து வந்தாச்சு. இப்போ வந்து நீங்க நல்லாவே ஃபோர்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஆண்ட்ராய்ட் 16 17லலாம் இப்போ ஐகான் வந்து இப்போ ப்ராப்பராகவே ஜென்ரேட் ஆகுது. ஆனா இப்பயும் கூட ஆப் டிராயருக்குள்ள வரல, வெறும் ஹோம் ஸ்கிரீன்ல தான் வருதுங்கிறது கடுப்பா இருக்கு. ஒரு சில மெயின் ஆப்ஸுக்கு வரும், கண்டிப்பா பாப்புலேட் ஆகும். ஹோம் ஸ்கிரீனுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா லைவாவே பாப்புலேட் ஆகுது. ஆண்ட்ராய்ட் 17லலாம் அப்படின்னா ஒரு மேஜிக் மாதிரி இப்படி நடந்து அப்படி பாப்பாகுது. ஸோ எல்லாமே நடக்குது, எனக்கு அதெல்லாம் ஓகே. பட் உள்ள டிராயர்ல இன்னும் வரவே இல்லை. இதே என்னடா இது, அதை எப்படி இருக்குன்னா, இங்க ஓபன் பண்ணனா ஓ ஸ்ரீரங்கம், இங்க ஓபன் பண்ணா என்னடா இது, ஒன்னு ஒரு கலர்ல, ஒரு சிலதெல்லாம் ஒரு கலர்ல இருக்கும், மீதிலாம் இன்னொரு கலர்ல, அங்கங்க நடுவில் ஒரு ஒன்று வேற கலர்ல. நான் வந்து ஹோம் ஸ்கிரீன்ல இப்படி போறேன், பிக்சல் பயங்கரமா இருக்கு இப்போ பாக்குறதுக்கு. அந்த விட்ஜெட் கலர்ஸ் இன்டகிரேஷன் வேற. ஆப் டிரைவர் ஓபன் பண்ணா அங்க எல்லா ஐகானும் நேட்டிவ் கலர்ல இருக்கு. சரியா போச்சு. எல்லா இடத்துலயும் பாக்குறேன், டிராப் டவுன் பண்றேன், லாக் இது வந்து அவங்க தான் கொண்டு வரணும். இன்னும் ஒரு ஆப் டிராயருக்கு வந்து இந்த தீம் ஐகான் வர வைக்கிறது அவ்வளவு கஷ்டம். வேற ஓஎஸ்ஏ டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு மாற போறேன். கஸ்டம் ராம்ல வருதுடா, கஸ்டம் ராம்ல வந்துகிட்டு இருக்கு 4 வருஷமா. ஒரு நாள் ஆப்பிள் வந்து கொண்டு வராங்க அன்னைக்கு. கஸ்டம் ராமா இல்ல, கஸ்டம் ராம்லாம் ஆப்பிள் வாய்த்து அங்க இருக்குது ஒரு ரவுண்ட் தான். அதுவே பக் வைஸ்ன்னு தடறிட்டு இருக்கு. அன்னைக்கு ட்விட்டர்ல நான் அதான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம ஒருத்தர் போட்டிருந்தாரு ட்விட்டர்ல கூட, நான் ஏதோ அப்டேட் வந்ததுங்க 28 GB அப்படின்ட்டு, ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆமா, எனக்கு வந்து 20 எவ்வளோ ஜிபி தான் வந்துச்சு, 20 பாயிண்ட் சம்திங்கு. ஏன்னா அது வந்து 26.3 பீட்டாவா 26.4 பீட்டாவான்னு தெரியல, ஏதோ ஒரு பீட்டா இனிஷியேட் ஆகும்போது வந்துச்சு.
அரண்டுட்டேன் நான். ஏய் ஆனால் அவங்க பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்சு அதுதான் இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தது எல்லாமே தான். இந்த ஆப்புக்கான மற்ற ஆப்பு இண்டிவிஜுவல் ஆப்ஸ் தவிர, சிஸ்டம் ஆப்ஸ் தவிர, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, ஓவரால் எல்லாத்தையும் பேட்ச் பண்ணுறதுக்கான மைக்ரோ கோட் எல்லாமே அந்த இதில் இருக்கும். ஃபுல் எண்டு டு எண்ட் ஹார்ட்வேரோட ஃப்ரேம்வொர்க் கோட் எல்லாமே அந்த ஒரு அப்டேட்டில் வந்துடும். மொத்தமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு மொத்தமாக திரும்பியும் ரீஇன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் அந்த பேக்கேஜே நடந்தால் சரி, அவ்வளோதான். எனக்கு என்னென்னா ஒருத்தன் போட்டிருந்தாங்க கமெண்ட்டில், கஸ்டமைசேஷனில் யாரா கருத்து அப்படின்னு போடும்போது அடிச்சுக்கிறாங்க மாற்றி ஒன்றுலாம் என்ன கஸ்டமைசேஷன் இருக்குன்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஒருத்தன் வந்துட்டு இந்த பக்கம் வேறு ஏதோ ஒன்று சொல்கிறான், போட்டு அடிச்சுக்கிட்டாங்க. கூகுள்லாம் பாவம், அது அந்த இடத்துலலாம் வரதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்க ஒருத்தன் வந்துட்டு பொறுங்கடா ஐஃபோனில் கஸ்டமைசேஷன் ஆண்ட்ராய்டை பீட் பண்ணுதா இல்லைன்னு பாடுறா அப்படின்னு போட்டிருந்தான். எனக்கு எப்படி இருந்தது, இல்லடா நீங்க நிஜமாவே என்னடா யோசிச்சு பேசிட்டு இருக்கீங்க, இப்பதான் கொண்டு வந்தோடனே திணறி போயிட்டு என்ன பண்றதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியும் இருக்காங்க ப்ரோ. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து எனக்கு ஐஃபோன் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா அதோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு எனக்கு பிடிக்கும். இப்போ கூட 16 Pro தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நல்லா தான் எடுக்குது, நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். அப்படி சொல்லுனா அதோட பெரிய போய் வேற எதுவுமே இல்லை. அப்படி சொன்னா என் மேல இருக்க ட்ரஸ்ட் போயிடும், அது வேற விஷயம். சேனல்ல வர ஓடுற எல்லா வீடியோ ஐஃபோன்ல தான். ஸோ அப்போ நிஜமான ப்ரோ எடுத்துட்டு வந்து சொல்லணும், அதை விட்டுட்டு கஸ்டமைசேஷன் பண்ணுவேன், இதுல வந்து நான் இதை மாத்துவேன், அந்த தீமை மாத்துவேன், அப்படி போவேன், இதை வைப்பேன். லான்ச்சருங்கிற ஒரு கான்செப்டே அதுல கிடையாது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? ஏதோ மெட்டல் ஏபிஐ யூஸ் பண்ணி கேம்லாம் பயங்கரமா இருக்குது, ஆண்ட்ராய்டில் கேம் வேற மாதிரி இருக்கு, ஐஃபோனில் கேம் செம்மையா இருக்கு அப்படின்னா வேற விஷயம். இது நிஜமாவே நல்லா இருக்கு. அது வந்து கொஞ்சம் மெட்டல் ஏபிஐ சூப்பராக நல்லா பண்றாங்க. இன்னைய வரைக்கும் நான் வந்து நிறைய கேம் ஆடி பார்த்துட்டேன். அந்த சீம்லெஸ் அந்த இதுதாங்க அவங்களுக்கு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட், ஹார்ட்வேர் அவங்களுது, ஓஎஸ் அவங்களுது, அதில் லான்ச் ஆகிற ஆப் எல்லாமே அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இருக்கிறதுனால, அந்த ஒரு யூனிசன் இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இந்த புது சேஞ்சஸ் வந்ததுனால அது எல்லாமே 1UI 7 அடி வாங்கினது மாதிரி தான் எல்லாமே அடி வாங்கும். அது ஓவர் த சைக்கிள் இம்ப்ரூவ் ஆகி சரியாயிடும். டேக்ஸ் டைம். ஆர்ஜின் ஓஎஸ்க்கும் இப்போ அப்படி தான். ஃபண்டச் ஓஎஸ் மேலே இப்போ ஆர்ஜின் ஓஎஸ் வந்திருக்கு. ஒரு டைம் எப்படி ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து 10 வரைக்கும் பியூராக இருக்கும், 11ல் லைட் சேஞ்சஸ், 12லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சேஞ்சு, அப்படியே 13லாம் கலர் வைஸ் தான். ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்து கிராஜுவலாக ஆர்ஜின் ஓஎஸ் வந்து பெட்டர் ஆகணும் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். இந்த ப்ராக்டிகாலிட்டி எனக்கு புரியும். இப்போ நான் சில சமயங்களில் வந்து டே ஒன்னே நான் அதை சொன்னேன்னு வையேன், ஒரு சிலர் இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நான் இத்தனை காலமாக பார்த்தத கான்டெக்ட்லாம் கொடுக்கலான்னு பார்த்தா வீடியோ லென்த் அதிகமாக இருக்கு, இந்த கான்டெக்ட்ல எதுவுமே கொடுக்காம நான் ஃபேக்டா சொல்றேன்னு வையன், உடனே என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இவர் வந்து வியூவை சப்போர்ட் பண்றாரு அப்படி இருக்காங்க. இந்த நம்ம இவர் சொல்ற மாதிரினா காசு வாங்கிட்டாங்க பாட்டி, அதுதான். ஸோ இந்த மாதிரியே எல்லாருமே இருந்தா அது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு சில டேட்டா கொடுக்கறதுக்கே பயமா இருக்குடா, இவங்க எப்படி எடுத்துப்பாங்க, என்ன நினைப்பாங்க, என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க அப்படின்றதே ஒரு பயமா இருக்கு. இப்போ நீ சொல்ற அந்த ஏஐ கதையே எனக்கு அப்படிதான் இருக்கு. ஏஐ எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு ஒரு டைம் நம்ம சொல்லும் போது நிறைய பேர் எடுத்துருமா, நம்ம எவ்வளவு கோச்சிப்பாங்க தெரியுமா, வந்த புதுசுல சொல்றேன் என்ன தெரியும் அதெல்லாம் இருக்குங்க, அப்படி இருக்கு டிரான்ஸ்லேட் இருக்கட்டும். எனக்கு வந்து என்ன தெரியுமா, இப்போ சிம்பிளான ஒரு இது வரேன். இப்போ நம்ம ஏஐ அப்படிங்கிறது நம்ம இப்போ 2 வருஷம் முன்னாடி தான் பிறந்த அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. சரியா, இப்போ இந்த 1 வருஷம் தான் இருக்கு, காலகாலமா இருக்கு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஸ்னாப்சீடு டூல் போனா எனக்கு அங்க வந்து ஹீல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ரேசிங் ஆப்ஷன் அப்பயே இருக்கு. சரியா, அது எப்படி நடந்துச்சு, அது எப்படி ஒர்க் ஆச்சு, நியர்பை பிக்சல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அதுல என்ன டேட்டா இருக்குன்னு அந்த கலர் வந்து இங்க மேட்ச் பண்ணணும், மாஸ்கிங் பண்ணுது. அப்போ இது எப்படி நடந்துச்சு, இது இப்படிதான் ஆரம்பிச்சுது. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க திரும்ப, கடந்த 1 வருஷமா தான் ஏஐ இருக்கு, அப்புறம் தான் எல்லாமே வந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரையும் போய் ரீச் ஆனா அவங்க நம்பிடுறாங்க. அதுதாங்க ஐபோனோட மார்க்கெட்டிங் தான் இது. ஒரே இதுதான் கொண்டு வர போறாங்க. டியூவல் சிம்மே இல்லை அந்த டைமில். டியூவல் சிம் கொண்டு வந்ததுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க, அதே மாதிரி தான். ஸோ இப்போ இது ஏஐன்னு ஒன்று இல்லை, அது ஏஐன்னு ஒரு டேகை போட்டு கூகுள் அதுக்கு ஒரு லோகோ, சாம்சங் ஸ்டார் லோகோ போட்டோன்னே எல்லாருமே அதை போட ஆரம்பித்தோன்னே இது ஒரு இதுவாக ஆகிட்டு மார்க்கெட்டிங் எல்லாருமா சேர்ந்து அது என்னன்னே தெரியாமல் பண்ணுறது தான் இது ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இதை நம்பி இத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஓ இவ்வளோ இருக்குன்னு நினச்சி இதுக்கு இவனுங்க இது இம்பேக்ட் பண்ணி சர்வர் கிரியேட் பண்ணுறேன் அதை பண்ணுறன்ட்டு தான் இந்த இப்போ வந்து சுச்சுவேஷன். அதனால இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஆடி வாங்கிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ நான் அதை நானும் கார்த்திலாம் வந்துருந்தோம், சுரேஷ் ப்ரோ இருக்கும்போது கார்த்தி தான் சொல்லிட்டு இருந்தான், கூகுள் வேறு இந்த மாதிரி ஒரு டேட்டா போட்டிருக்காங்க பார்த்தீங்களாண்ணே, அதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு, இவனுங்க வேற பபுள் ஓவராக ஊதிக்கிட்டு இருக்கானுங்க, ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு, வெடிச்சதுன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. கூகுள் ரிசர்ச் பண்ணிடுவாங்க, செம்மையாக இருந்தது. அவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ்புக் 2004 வரும்போது இதுக்கு போட்டாங்க, பிக் டேட்டாக்கு ஹடூப்னு கான்செப்ட் தான் வந்தது. ஃபேஸ்புக் வந்தோடனே அது ஒரு பயங்கர எக்ஸ்ப்ளோர். எப்படி நம்மளுக்கு இன்டர்நெட் வந்தோன்னே HTML வெடிச்சுது, அடுத்தது ஃபேஸ்புக் 2004 வந்தோடனே டேட்டா, எல்லா டேட்டாவும் வர ஆரம்பிச்சோன்னே டேட்டா மெயின்டைன் பண்ண முடியல எல்லாரும், எத்தனை யூசர் எத்தனை சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா அப்படியே வர ஆரம்பிச்சோன்னே டேட்டான்ட்டு கூகுளோட ஃபர்ஸ்ட் லைனே அதுதான், டேட்டா எவன்ட்ட இருக்கோ அவன் தான் நம்பர் 1. அதுதான் அவங்களோட இதுவே வந்தது ஃபர்ஸ்ட்டு.
அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, AWS எல்லாமே அப்படிதான் பூம் ஆச்சு. இதுல வேலிடான பாயிண்ட் என்னன்னா, அவன் சொன்ன மாதிரி ஒரு டெக் வருது, அந்த டெக்னால ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் வருது, இப்படிதான் போயிட்டே இருக்கும். அவங்க அப்படிதான் ஸ்பார்க் எப்படி ப்ராசஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக இதை எத்தனை வர டேட்டா இது பண்ணிட்டு கூகுள் அந்த இதை போட்டாங்க ரிசர்ச். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு ஒரு ரிசர்ச் போட்டிருக்காங்க. சரி, இதை பத்தி நீ எப்பயாவது ஏதாவது செக் பண்ணிருக்கியா? எனக்கு வந்து அப்படி மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். என்னன்னா ஒரு நிமிஷம் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற நேரத்துல பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மில்லியன்லேருந்து 4 மில்லியன் பேராவது இதை வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்பானுங்க யூடியூப்ல. இதே மாதிரி டெலிகிராம் சொல்லவே வேணாம், ஏகப்பட்ட பைரசி சேனல்ஸ், கேம், படம் எல்லாம் வந்துட்டு இருக்கும். இவனுங்க எப்படி வந்து இந்த சர்வரை மெயின்டைன் பண்றாங்க? ஏன்னா நான் என்னோட பழைய டேட்டாவே நான் போய் பார்க்கணும்னு நினைச்சா 2017 உள்ளதான் பார்க்க முடியுது. என்னது ARM எக்ஸ்பான்ஸ் கம்ப்யூட் பிளாட்ஃபார்ம் டு சிலிகான், ஏஜென்டிக் சிலிகான், இது டைரக்டா GPU. சரி, இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்து வைரலா போயிட்டு இருந்தது, அது நிறைய பேர் ரீச் ஆச்சான்னு தெரியல. கிளாஸ்ல வந்து பல டெராபைட் டேட்டா ஸ்டோர் பண்றாங்க. சாம்சங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் R&D அதுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதோட ஏஜும் நல்லா இருக்கு, அவ்வளவு ஈஸியா வந்து வைப் ஆஃப் ஆகாது, டேட்டா கரப்ஷன் வந்து ரேட் கம்மி, டேட்டா ஃபீடிங் வந்து செம ஃபாஸ்டா இருக்கு, மெயின்டைன் பண்றதும் ரொம்ப ஈஸி தான். நான் இது எதுக்கு கேட்டேன்னா, இப்போ இந்த மாதிரி டேட்டா வந்து சர்வருக்கு மெயின்டைன் பண்றதா இருந்தா எல்லாமே ஸ்லோவா மூவ் ஆகும். இப்போ ரேமே வந்து அதுக்கு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. டிரான்சிஸ்டர்ல ஃபின்ஃபெட்டோட அந்த அடுக்கு இது ரிப்பன் ஃபெட் போடுறாங்களா, அந்த ரிப்பனே போய் எடுத்துட்டு கிளாஸ்ல வைக்க போறாங்க. சூப்பர். இப்போ உங்களுக்கு கரண்டே அந்த இதுல போகும், அந்த அது ஆன் ஆஃப். அது மைக்ரோ ஸ்கேலிங்ல கிளாஸ்க்குள்ள அந்த இது போகுதுங்க. ஆக்சுவலா இப்போ சிலிகான் இருக்குல்ல, அந்த சிலிகானை ரெஸ்ட்ரிக்ட், இப்போ சிலிகான் வந்து மண்ணு நம்மளுக்கு சிலிகானா பண்றது. இப்போ அந்த சிலிகான்ல இருக்கிற அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு சிலிகான் ஒரு சாப்டரே இருக்காது இனிமே, அந்த இடத்துல கிளாஸா வரப்போகுது. அந்த கிளாஸ்ல உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் இம்ப்ரிண்ட் பண்ணி உங்களுக்கு SOC வரும், ரேம் வரப்போகுது. இது ஒர்க், இதுதான் நெக்ஸ்ட். நல்லபடியா பண்ணாங்கன்னா சரி. ஏன்னா அதை பத்தி பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒன் ஆஃப் தி கிரேசியஸ்ட் இன்னோவேஷன். எக்ஸாக்ட்லி. இது எப்படி இருந்ததுன்னா, நான் ஒண்ணுலங்க ஒரு கான்டெக்ட் கொடுக்கணும்னா, லித்தியம் அயன் பேட்டரி, லித்தியம் பாலிமர் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி, இன்னைக்கும் லித்தியம் அயன் பேட்டரி தான், அதுதான் இருக்கு. அதுலதான் இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிலிக்கா கார்பன் காம்பினேஷன் உள்ள வந்து பூந்துருக்கு. ஸோ இப்போ இதுக்கு உள்ள போடுற மாதிரியே அதுல என்ன நடக்குதுன்னா, கார்த்தி சொன்ன மாதிரியே யோசிச்சு பார்த்துக்கோங்க, சிலிக்கான் தான் இருந்துச்சு, சிலிக்கானே தான் உருக்கி நம்ம கிளாஸ். ஸோ இது வந்து வேற சப்ஸ்ட்ரேட் மாதிரி, நான் வேற ஒரு கெமிக்கல் ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்ணி காலேஜ்ல பிப்பட்ட போகுது. அதை விடு, அதெல்லாம் விட்டோம் தான், கலர் மாறிச்சு. ஆனா வாழ்க்கையில எதுவும் மாற மாட்டேங்குது. ஆனா இது வேற லெவல், இது வந்து வேற லெவல்ல இருந்தது. இந்த கிளாஸ்ல வந்து இந்த இம்ப்ரிண்ட் பண்றது சூப்பரா இருந்தது. இது வந்து பெனிஃபிட் எந்த அளவுக்கு கொண்டு போகுது மல்டி ஸ்கேல்ங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதேதான் சிலிக்காவோட பிரசன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டக்டிங் அந்த ஸ்டோரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஸோ அதுல இருக்க சேலஞ்சை மீட் பண்றதுக்கு தான் கார்பனோட பிரசன்ஸ். சரியா? இப்படிதான் அங்க இருக்கு பேட்டரியில அவங்க எவால்வ் பண்ணாங்க. இங்கேயும் என்ன சொல்றாங்கன்னா, அதே சைஸ் ஆஃப் ஸ்டோரேஜ்ல முன்ன வந்து நீங்க 1 TB வச்சிருந்தா இப்போ 100 TB வைக்கலாமா? ஸோ கிரேசியா இருக்கு. பென்ட்ரைவ் சிம்பிளா சொன்னா பென்ட்ரைவ் டு மைக்ரோ SD அந்த லெவலுக்கு வந்தது தான். இப்போ அப்படியே NAND ஃபிளாஷ் போயிட்டோம். NAND ஃபிளாஷ்ல உங்களுக்கு இவ்வளவுதான் சிப்பே, கண்ட்ரோலரே இவ்வளவுதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ அதுக்கும் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்டா இப்போ ரொம்ப இதா இருக்குது, இந்த 2 nm ஹைப் பண்றதே அந்த டிரான்சிஸ்டர் தான். அது யாருமே பேசுறதே இல்லை. 2 nm அவ்வளோ 2 nm அந்த மொத்த SOC இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் ஆக்சுவலா SOC அவ்வளோ சின்னதா வரவே வராதுங்க. 2 nm அந்த ஒரு டிரான்சிஸ்டருக்கும் இந்த ரெண்டாவது டிரான்சிஸ்டருக்கும் இருக்கிற அந்த கேப் தான். அந்த கேப் எவ்வளோ செகண்ட்ஸ் கம்மி பண்றாங்களோ உங்களுக்கு அவ்வளோ பவர் கன்சப்ஷன் கம்மியாகும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு. இதை தான் நம்ம விளையாட்டா சொல்லுவோம்லடா, இந்த மாதிரியான டேட்டாவை தான் விளையாட்டு எப்படி சொல்லியிருப்போம்னா, இந்த வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுக்கு நான் வீட்டு டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்க எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாயிட்டே போகுது. நடந்து போற தூரம், நீங்க வண்டி எடுத்துட்டு போகணும், பெட்ரோல் இதாகும், எல்லாமே இருக்கலே பக்கத்துல வச்சுட்டா கதை திறந்து அந்த குச்சிருவாங்க. அதுதாங்க அந்த சைஸ் தான். அதுக்குன்ட்டு SOC இவங்க எல்லாருமே அப்படியே கீக் பெஞ்ச் போடுவானுங்க, அதை போடுறது சோலார் பேட்டரி அடிக்கிறானுங்க. நிஜமா இன்னொன்னு என்ன தெரியுமா, இவங்க இன்னொன்னு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்றேன், இது மித்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும். 3 nm 6 nm சொன்னாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஈவெண்ட்லேயே பண்றாங்க, அதுதான் செம்ம இதுவா இருக்குது. அதுவும் யாரு, நம்ம சைனீஸ் வெண்டாஸ் எல்லாருமே தான். இந்த நியூபியா லான்ச் ஆகுது, ஐக்கூ லான்ச் ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு ஃபோனை கூட காட்ட மாட்டாங்க, வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு Antutu பெஞ்சில் இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. கேட்டால் 2 nm கிளாஸ் நோடு, 3 nm ஒரு Snapdragon 8 Gen 5 அப்படின்வாங்க. பட் ஆக்சுவலாக அந்த மொத்த SOC அவ்வளோ இருக்காதுங்க. டை நீங்கள் மதர் போர்டு எடுத்து நம்ம ட்ரேட் டவுன் பார்த்தீங்கனாலே டை இப்போ மதர் போர்டு சைஸே இவ்வளோ இருக்கும். ஸோ ஆக்சுவலாக அது இருக்காது, அந்த கேப்பு தான். இல்லை இன்னொரு ட்விஸ்ட் இதை தான் சொல்ல வந்தேன். இவங்க வந்து இந்த 2 nm 3 nm 5 nm அப்படின்னா என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா, SOCயே சுருங்கிட்டே வரும். வந்து சுருங்கல, அதுக்குள்ள இருக்கிற அந்த டிரான்சிஸ்டரோட லெவல் பைப்லைன் தான் வந்து சின்னதாகுது. SOC ஆக்சுவலா பெருசா தான் இருக்கும், 8 nm அளவுல தான் பெருசா இருக்கும். அதுக்கு மேல வந்து உங்களுக்கு ரேம் ஸ்லாட். இப்போ அப்போ நல்லா யோசிச்சு பாரு, இந்த ரூம் தான், இந்த ரூம்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேர் நிக்கிறாங்க,
நான் திடீர்னு வந்து 20 பேரை நிக்க வைக்கணும்னு சொன்னேன்னா அப்போ எல்லாருக்கும் இடையில உள்ள கேப் நான் ரெடியூஸ் பண்ணிட்டே வரேன். அப்போ இருக்கலே இந்த ரூம்குள்ள எவ்வளவு அடைக்க முடியும்னு பார்க்கும்போது நான் பண்ணிக்கிட்டே வரேன், கம்ப்ரஸ் பண்ணிட்டே வரேன். ரூம் அப்படியே தான் இருக்குங்க. அதுதான் உங்க CPU. அதை உள்ள எவ்வளவு அடக்க முடியும் அந்த இதுதான் கவுண்ட். அது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஒரு லெவல் ரீச் ஆகும் அவங்களுக்கு. ஏரியா, பவர், அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி, PPA, இது 3 வந்துச்சுன்னா அந்த டிரான்சிஸ்டரோட ஒரு நோட் லெவல் நெக்ஸ்ட் போகும். 3 nanometerன்னு 2 nanometer மாற்றுவாங்க. அப்படி காசையும் அப்படி ஏற்றிட்டு $50,000 ஒரு டிஸ்க் ஒர்க் பண்ணுறோம்ல, ஒரு $50,000 போட்டுருவாங்க TSMC. உடனே ஆப்பிள் போய் லைனில் நின்றோம் அடுத்த வருஷம் A20க்கு. எவ்வளோ சொன்னேன்? 50,000, இந்த 55,000. ஆப்பிள் அப்படியே ஸ்லாட் புக் பண்ணிட்டாங்க. 2 nanometer TSMC 75% ஈல்டு அப்படியே புக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் 2 nanometer TSMC ஃபுல் பப்ளிக் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லா ஆப்பிளுக்கு தான் வரும். அப்படியா? திரும்பியும் இல்ல வருஷம் இதான் நடந்துகிட்டு இருக்கு. திரும்பியும் இது யூஸ்வல் ரெகுலர் கஸ்டமர் ரேட்டர் அவரு. சரி, இப்போ ஆனா சாம்சங் சைட்லயும் வந்து 2600 மேல ஒரு ஹோப் வந்திருக்கு. 2600 சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குன்னா ஆஸ் பர் ஜென்ரல் ஐடியா ரொம்ப அந்த 1-2லாம் பார்க்காம ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரா அந்த SoC எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல SoC. 2 nanometerல இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஃபவுண்ட்ரியோட கம்பேக்கு 50% ஈல்டு இருக்கு. 26 ப்ளஸ்ல போட முடிஞ்சிருக்கு. அதுவே ஒரு பெரிய விஷயம். சீரியஸா குட் திங் என்னன்னா HPB கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அவங்களோட ஆக்சிலரேட்டர் NVIDIAக்கு கொடுத்துட்டு இருக்காங்களோ டைரக்டா உங்களுக்கு டை மேலேயே அந்த ஹீட் பாஸ் பிளாக் இருக்கு. ஸோ அது அப்படியே டைரக்டா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் SoC மேலேருந்து அப்படியே SoC ஆர்கிடெக்சரே மாத்திட்டாங்க. CPU மட்டும் ஒரு பக்கம் மேலே இருக்கும், அதுக்கு மேலே அப்படியே ஒரு சிலிக்கான் இருக்கும். அந்த சிலிக்கான் வழியாக உங்களுக்கு ஹீட் வந்து தனியாக வந்து டிசிபேட் ஆகிட்டு வெளில போயிடும். ரேம் வந்து சைடில் இருக்கும், மோடமே கைட்டி இப்போ தனியாக வச்சுட்டாங்க. அந்த மோடம் ஒன்னா ஒரே சாண்ட்விச் கான்செப்ட்குள்ள போனா தானே பிரச்சனை அதிகமாகுது. இது வரைக்கும் எல்லா SoCயும் அந்த மாதிரி யூனிஃபைடா ஒரு SoC அந்த பிளாக் டயக்ராம் காட்டினாலே உங்களுக்கு CPU இருக்கும், GPU இருக்கும், NPU, மோடம், அப்புறம் IO கண்ட்ரோலர் எல்லாமே ஒரே இதில் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு அந்த CPUக்கு மேலே மட்டும் உங்களுக்கு அந்த HPB இருக்கும். அந்த HPB வழியாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டைரக்ட் கான்டாக்ட் ஒரு அப்படியே ஒரு பிளேட் மேலே வச்சா எப்படி இருக்குமோ அதே தான். ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இப்போ 2600 பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையை சொன்னால் எல்லா காம்படிஷனில் இருக்கிறதோட நல்ல பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது பவரும் கன்சியூம் பண்ணும். அதான் ஃபேக்ட். லிட்ரலி லேப்டாப் லெவலுக்கு போகுது. 30 watts அடிக்குதுங்க. பா பர்ஃபெக்டா. நீங்கள் கீக் பெஞ்ச் ஆன் ஃபோன் நம்ம கிட்ட இருந்தால் டெஸ்ட் பண்ணலாம். கீக் பெஞ்சோ இல்லை சோலார் பே ஆன் பண்ணிவிட்டு இந்த இது பெஞ்ச் மார்க் டூல் ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். 30 watts ஸ்டார்ட் ஆகும் கரெக்டாக. நான் பார்க்குற வரைக்கும் எல்லாருமே இப்போ சொல்லிட்டாங்க 23, 22 அதெல்லாம் லேப்டாப் கேட்டகரி. இதில் என்ன ஜோக்குனா அந்த 100 ஸ்கோர் இந்த மாதிரி ஸ்கோர் பார்த்தா மட்டும் எப்படி இருக்கும்னா அது வந்து பார்க்கறதுக்கு இந்த கீக் பெஞ்ச் எல்லாம் ஸ்கோர் மட்டும் ரன் பண்ணா 8 elite மாதிரி இருக்கும். 8 elite. ஆமாம், ஆனால் ரியாலிட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா மோர் பொட்டன்ஷியல் இருக்கு. அதுக்கு ஆக்சுவலாக அது லேப்டாப்பில் போட்டுட்டு நல்லா வோல்ட் கொடுத்து நல்ல என்வரான்மெண்ட்ல வச்சோம்னா நல்ல லேப்டாப் CPU நல்ல கூலிங் மெக்கானிசம் வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஆமோட லேப்டாப் கொண்டு வந்துடலாம் போல. ஸ்னாப்டிராகனுக்கு எதிரியா நீ தானே அனுப்பியிருந்த அந்த மேக்புக் நேனோக்கு, நீ அனுப்பியிருந்த உள்ள கூலிங் ஒருத்த மாத்தி போட்டு அடிச்சு நொறுக்கிருந்தானே நம்ம இது ட்ரைஃபோல்டு. சாம்சங் ட்ரைஃபோல்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சாம்சங் எப்படி பேட்டரி ஏற்ற போதில்லை இன்னும் 2 வருஷத்துக்கு. அதனால அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ட்ரைஃபோல்டு வாங்கி, ஒரு ட்ரைஃபோல்டு $2,000, $3,000, 4 ட்ரைஃபோல்டு $12,000 வாங்கிட்டு அவரே வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா பேக் பேனல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இது ஹானரோட லேட்டஸ்ட் சிலிகான் கார்பைடு இந்த இதில் MWBCயில் இது லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பேட்டரியை வந்து இதில் ஸ்லாட் பண்ணிவிட்டு BMS சாம்சங்கோட BMS பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை மட்டும் சாம்சங் பேட்டரியிலேருந்து ரிமூவ் பண்ணி ஹானர் பேட்டரியில் வச்சுட்டு ட்ரைஃபோல்டில் வந்து 9600 mAhக்கு மாற்றிருக்காரு. ஆனால் திக்னஸ் அதே திக்னஸ் தான். அந்த சிலிக்கா கார்பைட் பேட்டரி மில்லிஸாக தானே இருக்கும். அதை வந்து நம்ம ஃபோனில் எப்படி வைக்கணும், BMS எப்படி சால்டர் பண்ணி இது பேட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னென்னா அவர் டிஸ்ட்ரை பண்ணுறாரு. 2 இது ஓப்பன் பண்ணும் போதே ஸ்க்ரீன் போயிடுச்சு. ஃபைனலாக ரெடி பண்ணதும் ஃபோன் ஒர்க் ஆகுது, ஆனால் டிஸ்பிளே அது அதான் ஃபோல்டுனாலே நமக்கு தெரிஞ்சது டிஸ்பிளே அடி ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு பக்கம் டிஸ்பிளே அடி வாங்கிருச்சு. இல்லை பொதுவாக வந்து இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா மக்கள், இது வந்து ரொம்ப புது இன்ஃபர்மேஷனான்னு கேட்டிங்கன்னா நாங்களே உட்காந்து பேசியிருப்போம். என்னன்னா ஒரு சில ஃபோன்ஸ்க்கு வந்து பேட்டரி இப்போ அவைலபிளாக இருக்காதுடா. நம்ம கையில் இருக்கிற ஃபோன் ஆனால் பத்திரமா இருக்கணும். அதில் இருக்க பேட்டரி எடுத்துட்டு நம்ம கார்த்தி சொன்ன மாதிரி தான் நீங்கள் அழகாக மேலே இருக்கிற சிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு. அதுதாங்க உங்களோட போர்டுக்கும் பேட்டரிக்கும் ஒரு உயிர் மாதிரி. அதை எடுத்துட்டு இப்போ வந்து புது பேட்டரி இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் சேம் சைஸு ஆனால் 8000 mAhனே வைங்க, ஆனால் பழசு வந்து 5000 mAh வைங்க. அந்த 8000 mAhல அதில் இருக்கிற அந்த சிப்பை எடுத்துட்டு இதை வச்சு சால்ட் அடிச்சுட்டு லாக் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. கரெக்டாக டெஸ்ட் பண்ணிட்டு கரண்ட்லாம் வோல்ட்லாம் வருதுன்னு வச்சுங்க, அதை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ஃபோன் ஆன் ஆகுதான்னு செக் பண்ணிட்டோன்னா பர்ஃபெக்ட் சக்ஸஸ்.
5000 8000 அப்கிரேட். போடு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாம்சங் போன்ல ஆல்ரெடி 5000 ஆப்டிமைசேஷன் நல்லா பண்றான். உண்மையா சொன்னா இந்த விதத்துல நான் பாராட்டி ஆகணும். காம்படிஷன்ல இருக்கிற எல்லாரும் 8000 9000 10,000 போயிட்டாங்க. நானும் 9000 mAh உள்ள போன் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் எனக்கு 1.25 நாள் அவ்வளவுதான் வருது. ஒரு சாம்சங் போன் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு 1 நாள் வருது. இந்த 1/4 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 4000 mAh தான் எனக்கு தோணுது ரிலையபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல. அதுவும் இவன்ல எத்தனை இப்போ வந்துருச்சு, பிக் ஸ்பீக்கர் பர்ப்ளெக்சிட்டின்றான், ஜெமினின்றான், அடுத்து இதெல்லாம் ஏஐ ஓடிட்டு இருக்குது. இது மாதிரி பேசும்போது எனக்கு இந்த பக்கம் வந்து இவன் மேலேயும் ரொம்ப பெரிய மரியாதை வருது, ஆப்பிள் மேலேயும். ஏன்னா அவனும் ஜெமினி தான் ரன் பண்ண போறான். ஆல்ரெடி சாட் ஜிபிடின்னா அடுத்து அவனோட ஓகேடா சிரின்னுவான். இவ்வளவு இருந்தோம் வந்து இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நம்ம இவரு கூட பேசிட்டு இருந்தோம், சுரேஷ் ப்ரோட்ட. அவர் என்னன்னா எனக்கு 1 நாள் பேட்டரி வந்துருங்கிறாரு ஏர்ல. அதுவும் கேம் ஆடி 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கேம் ஆடியும் பிஜிஎம்ஐ. நான் இதை தான் சொல்றேன், எனக்கு ஆப்டிமைசேஷனும் வேணும். இதை பத்தி நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். அப்போ ஆப்டிமைஸ்டா ஒரு 10,000 mAh இருந்தா எப்படி இருக்கும்? இது எப்படி தெரியுமா இருக்கு போற போக்குல? நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மெமரி லீக்கேஜ் பத்தி பேசியிருப்போம் ஆண்ட்ராய்ட்ல. எப்ப பாரு ரேம் வந்து பொறுமையா குடிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆப் உள்ள போகும்போது 10 வாங்கிட்டு உள்ள போயிடும். திரும்ப வெளில வரும்போது பார்த்தா உள்ளே 2 வச்சுட்டு வந்துடும். கிளியர் ஆகாம இருக்கும். அப்போ உள்ள போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பா உள்ள போய் கடைசியில் என்ன தெரியுமா, வாங்கிட்டு போறதுக்கு எவ்வளவு இருந்தோ அதை திரும்ப கொண்டு வந்து கொடுக்கணும்ல, கொடுக்கவே மாட்டாங்க. உள்ளே வச்சுட்டு வந்துருவாங்க. அப்புறம் ரேம் பத்தாது, முதல்ல இருந்து அழி அப்ப என்ன வேணா கிளீன் தான் அப்பெல்லாம் பண்ண முடியாது. இந்த சி கிளீனர் அதுவே பாதி இடத்த எடுத்துக்கும். போனை ரீபூட் பண்ணாதான் ஃபிக்ஸ் ஆகும். எனக்கு இப்போ இதுதான் வேணும். எனக்கு வந்து இங்க பாருங்க, அந்த இஷ்யூக்கு சொல்யூஷன் சொல்லி ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அதே மாதிரி இப்போ என்னடானா பேட்டரி லைஃப்க்கு சொல்யூஷன் சொல்லி பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து நீங்க ஆப்டிமைசேஷன் பண்ணணும், கோடு அது பண்ணீங்கன்னா மாஸ். அதுக்கு தான் கூகுள் வந்து ஆட்டோ அந்த இது கொண்டு வந்திருக்காங்க. அது கூட இருக்கு. எனக்கு நீ சொல்ற மாதிரி இப்போ கூகுளோட கோட் இருக்கு இல்லையா, கோட் பார்க்கும்போது ஆட்டோ எஃப்டிஓ இது ஆல்ரெடி வந்து ஆண்ட்ராய்ட் 15 and 16 இருக்குது. உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தேன். இது வந்து கர்னல் லெவல்லே அப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ இது சடனாக நம்ம வந்து ஒரு லாஸ்ட் 1 இயராக பேசியிருப்போம். ஆண்ட்ராய்ட் 16 வந்தோடனே எல்லாருக்கும் பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு. கூகுள் கூகுள் ஃபோன் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா ஆயிடுச்சு. அதேமாதிரி கூகுளோட அந்த ஆண்ட்ராய்ட் 16 ASOP மற்ற ஃபோனுக்கு வரும்போதும் பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நல்லா இருந்தது. அதுக்கு வந்து இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ எப்படி வந்து ஒரு ஆப் வந்து ரியல் டைமில் ரன் ஆகுது அது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணியிருக்காங்க. சூப்பரா. அந்த கர்னல்லையே உங்களுக்கு கர்னல் வந்து இதில் போய் பார்க்கலாம். 6.1 6.6 6.12 இது 6.12 ஷாமி இப்போ லேட்டஸ்ட் ஹைப்பர்வைஸ்லேயே வந்துருச்சு. அப்படியா? ஆமாம், இந்த கர்னல்ஸ் எல்லாமே இந்த ப்ரொஃபைல் வந்து ஆட் ஆயிருக்கு. ஹைப்பர்வைஸ் 3லையா? அப்போ ஆனால் நம்ம வந்து பேஸ் கோட் வந்து அப்போ எல்லாத்துலேயும் மாறி இருக்கணும் தானே? ஆமாம். இதில் இருக்காங்க பாரு. டேய் டீடைல்டுனா இதில் வருவானுங்களா பார்ப்போம். கர்னல் வெர்ஷன் இருக்கா? என்னடா 5.5 இப்போ வந்து 6.1 வந்திருக்கு சில இதில். ஒரே நிமிஷம் பாரு. 17 ஆண்ட்ராய்ட். எஸ். ஓகேங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான மேட்டரில் சரி அதான் பார்ப்போம். இதில் இருக்குது 6.1415 இருக்கு. பத்தியா ஆப்டிமைசேஷன் ஆஸ்பெக்ட்ல மாசா. இப்போ இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே எங்கேயோ போட்டிருப்பானே சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்குமே, எங்கே இருக்குது இருக்கா? 6.6 இது ஃபர்ஸ்ட் லெவலில் தான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெர்ஷன் இது வந்து டேரக்ட் கர்னலுங்க, மைக்ரோ கோடு. அந்த உள்ளே இருக்கிற ஓஎஸும் டேரெக்டாக ஒரு ஐஓக்கு வரக்கிற அந்த கோடு இது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆப்பும் அவன் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ரியல் டைம்லேருந்து டேட்டா எடுத்திருக்காங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லாமே கூகுளில் தான் ரன் ஆகுது. ஸோ எந்தெந்த ஆப்லாம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இந்த மாதிரி அதுவே அப்டேட் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் கோடை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டைம் ஒரு ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, எவ்வளோ மெமரி கன்சியூம் பண்ணுது, எவ்வளோ வோல்ட்டு எடுக்குது அந்த டைமில். 10 ஆப் ரன் ஆகுது, ஆனால் அந்த மெயின் ஆப் ரன் ஆகும்போது மட்டும் எப்படி ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது ஆப்புக்குள்ளேயே ஸ்டேட்டஸ் வரேன், ஸ்டேட்டஸ்லேருந்து மெயின் சேட்டுக்கு போகிறேன், அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு எதுலலாம் வந்து நம்ம வந்து ஆஸ் அ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பேர் இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப். ஜிட்டப்ல இருந்து இது ஆப்பு செம்மையாக இருக்கா? ட்விட்டர்லேருந்து தான் தூக்குனது இது வந்து மியூசிக் பிளேயரு. இது எங்கே இன்டகிரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கூகுள் ப்ளே மியூசிக்கை இன்டகிரேட் பண்ணிட்டான். இவன் எப்படி பண்ணியிருக்கான் பாரு, கூகுள் ப்ளே மியூசிக்லேயே இப்படி ஒரு கவர் கிடையாது அவங்க வந்து. ஆமாம், இவன் வந்து என்னன்னா இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான். இது மெட்டீரியல் வியூவில் வேற ஒர்க் ஆகுது. இப்போ நான் இந்த பாட்டு இருக்குது அப்படின்னா இப்போ இந்த பாட்டுக்கு தீம் ஏற்ற மாதிரி ஃபுல் டிஸ்பிளே ஒரு மாதிரி ஒரு டோனில் இருக்குது, கலரில் ஓகே ஒரு டோனில் இருக்குது. நான் இப்போ வந்து என்னன்னா ஃபுல்லாக கம்மியாக இருக்கா. இப்போ பாரு இங்கே பாரு, இங்கே மாறிடுது, எல்லா இடத்துலையும் மாறிடுது. இங்கே பாரு க்ரீனாக மாறிடுச்சு பாரு. இந்த யூடியூப்ல அந்த சைடில் சப்போஸ் மானிட்டரில் பார்க்கும்போது தெரியும் அந்த மாதிரி தான் எஃபெக்ட். இல்லை இவன் இது மட்டும் இல்லை, இங்கே போனால் இன்னும் அரண்டுட்டேன். டேய் என்னடா இன்டகிரேஷன் பற்றியா? இங்கே
இன்டகிரேஷன் என்னடா உள்ள போனா டிஸ்கார்ட் இன்டகிரேஷன் டிஸ்கார்ட்ல வந்து ப்ராப்ளம் தான் போட்டுருங்க டைரக்டா பாத்துக்கிறேன். அப்புறம் செட்டிங்ஸ் போனா பிளேயரு ஆடியோ என்னது உள்ள போய் நான் எல்லாத்தையும் மாத்தலாம். ஆடியோ குவாலிட்டி ஹை, கிராஸ் ஃபேடு ஆப்ஷன் இது எல்லாமே. அண்ட் அப்பியரன்ஸ் போனா இங்க பாரு இதுல எவ்வளோ ஓப்பன் சோர்ஸ் பூந்து விளையாடி இருக்காரு எல்லாம் வந்து அப்படிலாம் பண்றாங்க. நான் இது எதுக்கு சொல்றேன்னா இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கார்த்திட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி. இங்க பாரு எவ்வளவு அழகா மெர்ஜ் ஆயிடுச்சா, இந்த போனோட மெர்ஜ் ஆயிடுச்சா, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இப்போ இங்க நல்லா இருக்கா இங்க பாரு. குரோமே சரியில்லைங்க அவங்கள்தான். அவங்க இதுக்குள்ள வந்தாலே ஒரு ஆப் இருக்காதுடா, எல்லாமே வந்து ஸ்டாக் இதுக்கு வந்து டிஃபால்ட் ஐகான்ஸ். ஆமா, ஆனா வெளில வந்தனா அழகா இருக்கும். ஃபோர்ஸ் பண்ணுங்க அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி கொண்டு வரணும். ஃபோர்ஸ்னா எப்படின்னா ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்கும். பட் என்ன சொல்லணும்னா இந்த மெட்டீரியல் யூன்னு எடுத்துகிட்டு வரேன், மெட்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் யூன்னு எடுத்துகிட்டு வரேன்னா ஒரு டாகலாக கொடுத்துருங்க. எப்படி குட் லாக்ல எல்லாத்துக்கும் ஒரு டாகல் இருக்குது, வேணா யூஸ் பண்ணிக்கிங்கன்ட்டு. ஸோ எல்லா ஆப்லேயும் இன்ஸ்டாகிராம்னா இந்த டாகல் இருந்ததுன்னா மெட்டீரியல் 3க்கு ஃபுல்லாக டெவலப் ஆகிடணும். அப்படியே அந்த மாதிரி மாறிடணும். வேண்டாம் பிடிக்கலன்னா அதை எடுத்துட்டிங்கன்னா போயிடணும். அப்போது கூகுள் பிக்சல் ஸ்டைலில் இருக்கிறவங்களும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கிட்டோம், எல்லாத்தையும் ஒன்றா பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிப்பாங்க, வேணும்னா எடுத்து விட்டுடலாம் சீரியஸாக. ஸோ அதுதான் இதையும் சொல்லணும்னு தோணுச்சு. பார்ப்போம் இன்னும் போக போக இன்னும் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருது எல்லா அடிப்படையிலும். ஏன்னா மொத்தம் பார்த்தீங்களா கர்னல் லெவலில் வந்து ஒர்க் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு தெரியுதா, அடாப்ட் ஆகணும் அதுக்கு. ஓஎஸ் தாங்க, உங்கள் ஹார்ட்வேர் என்ன தான் இருந்தாலும் ஓஎஸ் கடைசியில் அதுக்கிட்ட போய் பேசும்போது அந்த ஆப்டிமைசேஷன் இருந்தால் தான் பேட்டரி. சீரியஸாக ஒரு ஆப்பு கிட்டத்தட்ட அதை தான் வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா எல்லாருக்குமே எப்படி ஃபீல் ஆச்சுன்னா கர்னல் சேஞ்சை பற்றி யாரும் யோசிக்கல. பட் எல்லார் மைண்ட்லையும் டெக்னாலஜி நம்ம இதோ 2 வருஷம் முன்னாடியே சொல்லிப்போம், ஹார்ட்வேர் எங்கேயோ போயிடுச்சு, சாஃப்ட்வேர் அதுக்கு இப்போ ஓடி வந்துட்டு இருக்கு. அதில் இந்த ஏஐன்னு கொண்டு வந்து அதை தள்ளிட்டு இருக்கு, எங்கேயோ போயிட்டு இருக்கு, லைட்டாக டைவர்ட் ஆகியும் போயிட்டு இருக்கு, கடுப்பாக இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து சேர்க்கணும்னு நினச்சோம். இதை தாண்டி இந்த ப்ரைஸ் ஹைக் தொல்லை வேற ஒரு பக்கம். என்னடான்னு பார்த்தா எல்லா டிவைஸையுமே எங்கேயோ ஏற்றி கொண்டு போய் வச்சிருக்கானுங்க. 1,40,000 இல்லை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் வேற சொல்கிறாங்கடா. S26 + 1,20,000 போட்டாங்க பாருங்க, அது மன்னிக்கவே முடியாத ஒரு சேல். அந்த சீரிஸே இப்போ முடிஞ்சிடும். நம்ம எட்ஜை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம், எனக்கு தெரிஞ்ச S20 காலி ஆகிடும் தான் எனக்கு தெரிஞ்சு முடிச்சிருவாங்க. அடுத்த வருஷம் பழைய ஸ்டைலில் 2 ஃபோனுக்கு போயிடும். ஒன்று அதாவது ஒரு டைமில் அந்த எப்படி தெரியுமா இருக்கும், S9 S9 முடிஞ்சு S9 S9 S10 S10 ஒன் ஆஃப் த கோல்டன் சீரீஸ் ஆஃப் சாம்சங், அதோட முடிஞ்சது தான். அதுலேயே எக்கானமி சீரிஸ் மாதிரி வந்துச்சு, ஒரு லாஜிக் இருந்தது, அதுவும் காணாமல் போயிடுச்சு. அது S10e மட்டும் தாங்க ஆனால் அது கூட நல்லா வித்துச்சு S10e கூட. அதுக்கப்புறம் நம்ம இந்த எஃப்இன்னு ஒன்று ஓடிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு தலைவன் வந்தான், S10 FE லைட்டுன்னு வந்தது. S10 லைட்டு செம்மையா இருந்தது போனு. அதுக்கப்புறம் S20 FE தான் ஹிட்டு. பட் நம்ம ஊருக்கு வந்து ஃபர்ஸ்ட் X990 வந்து கொஞ்சம் அடி வாங்கிருச்சு, அப்புறம் கொண்டு வந்தாங்க 865. இது இப்படிதான் போயிட்டு இருக்கு. இது வந்து சாம்சங் கதை. மற்றவங்க எப்படி இதை டேக்கிள் பண்ண போறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. பட் அமெரிக்கன்ஸ் மட்டும் எப்படி டேக்கிள் பண்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் சொல்றேன்னா ஆப்பிள் கூகுள் 2 பேரோட பிரைஸும் அப்படியே இருக்கு பாருங்க. இது ஆப்பிள் பே பண்றான், அவன்கிட்ட இருக்கு $1 trillion கம்பெனி, அவன் பே பண்ணுறான். கூகுள் தம்பி சாம்சங்க்கு பே பண்ணுவார். மற்றவங்களாம் எல்லாருமே அடி வாங்கிடுறாங்க, சைனீஸ் எல்லாருமே அடி. ஏன்னா அவங்களால இந்த கிளாஸ் ஆஃப் ரேம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவங்க கண்ட்ரியில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி யூஎஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போது எப்படி இருந்தாலும் 2 கம்பெனி 3 கம்பெனின்னு தான் போய் ஆகணும். ஒன்று சாம்சங்கு, இன்னொன்று ஸ்கை ஐனிக்ஸு. எந்த லேப்டாப் தொடங்க ஸ்கை ஐனிக்ஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த இதுலேயும் ஸ்கை ஐனிக்ஸ் வந்துடும். அப்படி இல்லையா சாம்சங்லேயே மைக்ரான் வந்துடும். மைக்ரான் போயிடுச்சுன்னா மைக்ரானு யூஎஸ்து. ஸோ இவங்க கிட்ட தான் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா யார்ட்டையா போய் வாங்குற மாதிரி தான் இருக்குது. அந்த வாங்குறதுனால ப்ரைஸை வந்து ஹைக் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் இந்த வாட்டி எல்லா ஃபோனுமே 70,000 வந்துச்சு. இது நம்ம வந்து செப்டம்பர்ல பார்த்து ரிப்போர்ட்ஸ்லாம் இந்த அப்போ நம்ம பார்க்கும்போது அப்நார்மலாக இருந்துச்சு. சும்மா ஏற்றிட்டீங்க, இப்படி வருது, சப்ளை செயின் இப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னு இருந்தது. லான்ச் அப்போ பிராண்டையும் நான் கேட்பேன்டா, லான்ச் அப்போ ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எதுவுமே சொல்லல. ப்ரைஸிங் வந்து சர்ப்ரைஸாக இருக்கும். என்னது இதுவா, இது சர்ப்ரைஸாடா, என்ன ரீசன் தெரிஞ்சாலும் அவன் அமைதியாக இருந்துருப்பான். இந்த வாட்டி யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா டூ மச்சாக அவங்களுக்கும் அடி வாங்கிடும். பார்ட்ஸு சப்ளையர் கிட்ட வாங்குறதுனால அவங்களுக்கும் அடி வாங்கிடும். கடைசியில் அடி வாங்குறது யாரு, நம்ம தான். வாங்காமல் இருக்கிறது தான் ஒரு சேஃபான இது. இல்லை ஓல்டு மாடல் வாங்கிங்க, பழைய ஃப்ளாக்ஷிப் இந்த மாதிரி. எங்க போனாலும் அடி நான் தான் வாங்கணுமா? கன்சியூமர் தான். அதாவது பெனிஃபிட்னு ஒன்று கிடைச்சா அது கிடைக்குதுன்னா அப்போ மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, அடி மட்டும் எனக்கு தான் கிடைக்குமா? எஸ், அதனால இவ்வளவு கூட எல்லாரும் சொல்றீங்க. அப்படிதாங்க, அப்கோர்ஸ். அப்கோர்ஸ்ங்க. சரி ஓகே. நம்ம எப்படி கூகுள் நம்ம யூஸ் பண்றோம், யூடியூப் ஆடு வருது, ஆடா அவன் புஷ் பண்றான், அது வரக்கூடாதுன்ட்டு அதுக்கும் நம்ம தான் காசு தரோம். ஆமா, பிரீமியம். என்ன பண்றது, பிரீமியம் போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஆடை பார்த்தா இன்னும் வாழ்க்கை கெட்டு போயிடும்.
அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. நம்ம போடுற வீடியோ, அவன் போடுற ஆடு. ஆமா, அந்த ஆடு பார்க்கக்கூடாதுன்னா நம்மளவே அவங்களுக்கு காசு கொடுக்கணும் நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு. டேய் ரொம்ப டார்ச்சரா இருக்குடா நிஜமா. இது வந்து எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. 2027 வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும். இந்த ஹார்ட்வேர் சைடில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமாக. கிளாஸ் சப்ஸ்ட்ரேட்டில் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறது. இப்போ ரிப்பன் ஃபெட் வந்துருச்சு. TSMC அவங்க பக்கம் 2 nm ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வேறு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுன்னு HBM போயிட்டுருக்கு. இப்போ HBM3 முடிஞ்சிருச்சு. இப்போ HBM4 வந்துட்டு 4Eக்கு போயிடும். அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஹார்ட்வேர் சைடில் பயங்கரமாக போயிட்டுருக்கும். சாஃப்ட்வேர் சைடில் வந்து இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த ஏஐக்கு வேறு என்னெல்லாம் கொண்டு வரலாம், அதே இது அர்ச்சமாவே டிரான்ஸ்லேட். ஃபோன் சைடில் சொல்கிறேன் டிரான்ஸ்லேட்டு. இது பிசி சைடில் எப்படி வந்தோன்னா இது சாட் ஜிபிடி எப்படி ப்ராம்ப்ட் இது பண்ணுறது, எப்படி வீடியோ கோபைலட்டையும் எப்படி உருப்படியாக கொண்டு போகிறது. அவன் நல்லா என்ன மனசு மாறிச்சுன்னு தெரியல. விண்டோஸ் 11 வந்து நாங்கள் இனிமேல் ரொம்ப ஏஐலாம் புஷ் பண்ண போதில்ல, கோபைலட்டை கொஞ்சம் ஆக்சுவல் ஏஐயாக வச்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக இருக்கிற ப்ராப்ளம்ஸை, டிரைவர் இஷ்யூ, லெகசி டிரைவர்லாம் கழட்டி விட்டுட்டு இப்போ கரெக்டான டிரைவர்லாம் மேப் பண்ணுறது, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ தான் ஒழுங்காக வராரு. நான் அதான் போட்டிருந்தேன் ட்வீட்டு. தலைவர் விண்டோஸ் 11 வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? இப்போதான் முடிச்சிருக்கீங்களா? அதான் இப்போதான் முடிச்சு சொல்லுன்னு ஏதோ கொண்டு வரீங்களே, எங்கே காணோம்? இல்லைடா, ஏஐ வந்து எல்லாரையும் எழுத்துட்டு போயிடுச்சு, சம்மந்தமே இல்லை. அதனால் இப்போ இப்படி தான் மாறிட்டு இருக்கு சாஃப்ட்வேரில். எல்லாருமே எது இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இந்த மாதிரி கர்னல் லெவலில் ஆப்டிமைஸ் பண்ணுறது. 9000 mAh கொடுக்கலாம், ஆனால் அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி 2 days பேட்டரி பேக்கப்பாக மாற்றுறதுன்னு இருக்குது. அதே 9000 இப்போ ஒன் டேலையும் காலியாகுதே, யூஸ் பண்ணால் காலி ஆகுதே. அதுக்கு வந்து முதல்ல இந்த ஆப் டெவலப் பண்ணுறவங்களையும் போட்டு வெளிக்கலாம் பண்ணிருக்கு. ஏன்னா ஐஃபோனில் கேட்டாலும் இன்ஸ்டாகிராம் வேலைக்கு ஆக மாட்டேங்குதுங்கிறான், ஆண்ட்ராய்டில் பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் வேலை மாட்டேன், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணல பேட்டரி ட்ரெயின் ஆகுதுங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான அந்த மெட்டா எல்லாரையும் ஒரு நேற்று என்னாச்சு, ஆண்ட்ராய்ட் 17 யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுமே என்னாச்சுன்னா சம்மந்தமே இல்லாமல் மேலே டாப்பில் வந்து எனக்கு உடனே காட்டுது. என்னன்னு பார்த்தா கிளிக் பண்ண லொக்கேஷன். டேய் நான் எதுவுமே பண்ணலையடா, சேட் தானடா ஓப்பன் பண்ணேன், எதுக்கடா இப்போ லொக்கேஷன் வந்துச்சுன்னு இருந்தது எனக்கு. இது தெரியாமல் அன்றைக்கி ஒன்றும் அவசரத்தில் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணும்போது அங்கே ஒரு ஏஐ பட்டன் அது கிளிக் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கேட்கும், மைக்ரோஃபோன் எல்லாத்தையும் கழட்டுறா, எல்லாத்தையும் அப்படிதானே. எல்லா பட்டனும் இருக்கு, எது யூஸ் பண்றதுனே தெரியாத மாதிரி. அதான் எல்லா கண்டென்ட்டும் நிறைய வந்துருச்சு, எது யூஸ் பண்ணணுன்றதே எங்க தேடிக்கணும். அப்படிதான் இருக்கு. ரைட்டு, ஓகேங்க. ஸோ இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் கார்த்தியோட 1U 8.5 எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதை பார்ப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கார்த்திக். பாய்.